ஒருவேளை அவர் நாத்திகத்தை கூட பேசியிருப்பாரா தெரியாது. அவருக்கு வேண்டியது ஜாதி ஒழிந்த சமத்துவமான சமுதாயம், அவ்வளவுதான். ஆனால் அதில் அவரை நாத்திகராக சொல்லி விலக்கி வைத்து விட வேண்டும் சமூகத்திலிருந்து என்று கருதுகிறார்கள். சொல்லுவாங்க, சங்கராச்சாரியர் 100 வருஷம் இருந்தார். சங்கராச்சாரியர் 100 வருஷம் இருந்தார், பெரியார் 95 வருஷம் வாழ்ந்தார். ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. நீ சரியான தமிழன், உண்மையான தமிழன், நீ ஒரு போராட்டம் நடத்து, தமிழ்நாடு நீங்களான இந்திய படையெடுப்பு போராட்டம், அப்புறம் பேசுங்கடா பெரியார. இங்கே இந்தியா எங்கே ஒரு நேஷனாக இருக்குதுன்னு கேட்டார். ஆயிரக்கணக்கான ஜாதிகளாக பிரிந்து கிடக்கிற நாம் எப்படி ஒரு தேசமாக முடியும்? இனிமேல் தான் தேசமாக முயற்சிக்க வேண்டும். ஜாதி என்பது தேச விரோதமானது. காஸ்ட் இஸ் ஆன்டி நேஷனல், அந்த பேச்சில் பேசுகிறார். முதலமைச்சர் கேட்குறான், ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு சொல்லலை வாழ்த்துங்கிறான். ஜீயரை கேளு, நீ ஏன்டா சொல்ல விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துன்னு கேளு. ஏன் அவன் சொல்லலை? நான் உங்கால் இல்லைடா, நான் வேற ஆள்றானா அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது பகுதியில் 12வது அத்தியாயத்தில் 30-31வது ஸ்லோகம்தான் நான் படித்தது. பிரம்மா தன் மகள் சரஸ்வதியோடு உடலுறவு கொள்ளுகிறாள். அவள் பிடிச்சிட்டு ஓடி போய் மறைஞ்சிட்டாளாம். அதுதான் சரஸ்வதி ஆறாம், பூமிக்கடியே ஓடிட்டு இருக்காளாம். இவன் பிடிச்சிருவான்டா மேலே ஓடின அந்த ஃப்ராடு அப்படின்ட்டு மடியை பூந்து ஓடிட்டு இருக்காளாம். தான் சரஸ்வதி 6 என்றார். ஒரு பிராமணன் வழிபாட்டின் போது தனக்கு கொடுக்கப்பட்ட இறைச்சியை உண்ண மறுத்தால் நரகம் செல்வான், ஃபஸ்ட்டு சொல்கிறார். அதில் படித்தேன், பரத்வாஜர் ஆசிரமத்திற்கு ராமர் போகிறார். உடனே அவர் சொல்கிறாரு, பரத்வாஜர் தன்னுடைய சிஷியனோட, சக்கரவர்த்தியின் மகன் நம்ம ஊருக்கு வர்றாரு, மிருதுவான பசுங்கன்றை பிடித்து வாருங்கள், அவருக்கு விருந்து படைத்தாக வேண்டும். அவர் உண்மையை எழுதிவிட்டார் ராஜாஜி, இப்போ தான் தெரிஞ்சுதான் மாற்றி எழுதிவிட்டார். நான் சொன்னேன், ராமர் எதை சாப்பிட்டானோ அதையே மலம் என்று சொல்கிறார். நான் என்ன சொல்ல, ராமகோபாலனே சொல்லுகிற போது நான் என்ன சொல்லட்டும்? ராமன் சாப்பிட்டது அதுவாகத்தான் இருந்திருக்கிறதுன்னு சொன்னேன். திருட்டு எப்படி போச்சுன்னு இன்னைக்கு இல்லை, வரலாற்று காலத்திலிருந்து அர்ச்சகர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை காலத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவாக இப்போ தான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கான் பாப்பானை. என்னை கேட்டார்கள், நான் சொன்னேன், அப்பா நான் இது சுயமரியாதைக்காரனுக்கு சொன்ன அறிவுரை அல்ல, இது பெண்ணுரிமையாளருக்கு சொன்ன அறிவுரை அல்ல, தன் மீது சுமத்தப்பட்ட தீண்டாமை போகாதா என்று ஏக்கத்தோடு என்னை அணுகிற தோழர்களுக்கு நான் சொல்லுகிற அறிவுரை. நான் சொல்கிறேன், அப்பா இந்து மதத்தை விடுங்கிறேன், மதம் வேண்டாம் ஒரு இளவும் வேண்டாம்னு சொல்கிறேன். அவன் சொல்கிறான், எனக்கு சொர்க்கத்துக்கு போகலான்னு ஆசையாக இருக்குது, அது கடவுளை கும்பிட்டா தான் போக முடியும்னு நினைக்கிறான். அந்த நம்பிக்கை அவரிடம் இருக்கிறது. ஆனாலும் என் மீது இருக்க தீண்டாமை கொடுமையானது என்று கருதுகிறேன். நான் சொல்லுகிறேன், இஸ்லாமுக்கு போ, 5 மணிக்கு போனீங்கன்னா 5:05க்கு உன் மீதுள்ள இழிவுகள்லாம் போய்விடும். போ. காசிக்கு போய் நம்முடைய குடியரசுத் தலைவர் 5 பார்ப்பனர் காலை கழுவி தண்ணீரை குடித்தாரே, அது தென்னிந்தியாவில் நடக்குமா? அடுத்து காஷ்மீரத்தை பற்றி அவர் சொல்லும் யோசனையும் நாம் ஒப்புக்கொள்ள முடியாது. காஷ்மீரத்தை பற்றி முடிவு செய்யும் விஷயத்தை காஷ்மீர் மக்களுக்கே விட்டுவிட வேண்டும். அவன் இருக்கிறான், ஒன்றா இருக்க ஒரு இந்தியாவோடு இருக்கானா, போயிடுறானா, சுய உரிமை பேசுகிறார். காஷ்மீரத்தில் புகுந்திருக்கும் இந்தியாவும் வெளியேற வேண்டும், பாகிஸ்தானும் வெளியேற வேண்டும். இதுதான் காஷ்மீர் மக்களுக்கு நீதி சொல்வதாகும். எனக்கு தலைப்பாக தற்கால அரசியலும் அம்பேத்கரும் என்பதை கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே தோழர்கள்லாம் பேசுகிற போதெல்லாம் சொன்னார்கள், 2 பேருக்கும் பெரிய வேறுபாடுகள்லாம் இல்லை, 2 பேரும் ஒன்றே தான். தலித் முரசு கூட ஒரு முறை பெரியாரின் கட்டுரைகளை புரட்சியாளர் அம்பேத்கரின் கட்டுரைகள்லாம் இணைத்து ஒரு நூலை வெளியிட்டார்கள். அந்த நூலுக்கு அவர்கள் கொடுத்த தலைப்பு வடநாட்டு பெரியாரும் தென்னாட்டு அம்பேத்கரும் என்று கொடுத்தார்கள். பெரியாரை தென்னாட்டு அம்பேத்கர் என்றும் அம்பேத்கர் அவர்களை வடநாட்டு பெரியார் என்றும் குறிப்பிட்டுத்தான் அதுக்கு தலைப்பே கொடுத்தார்கள். கொள்கை ரீதியாக அடிப்படை கொள்கையில் அரசியல் நிலைப்பாடோ மற்றவற்றில் சிறு வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் சமூக கொள்கையில் ஒத்த கருத்தை கொண்டவர்கள் மட்டுமில்லை, நம்ம தமிழ் இலக்கியங்கள்லாம் கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரையும் சந்திக்காமலே நண்பர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுவார்கள். 2 பேரும் 1940ஆம் ஆண்டு ஜனவரியில் தான் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனாலும் 2 பேருக்கும் நட்பு நீண்ட நெடிய கால நட்பாக இருந்திருக்கிறது. ஒரு வேடிக்கைக்குரிய செய்தி, வைக்கம் போராட்டத்தை பற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதுகிறார். மகத்குல போராட்டத்தை ஒட்டி எழுதுகிற போது கடந்த ஆண்டு நடந்த நிகழ்ச்சிகளில் தென்னிந்திய பார்ப்பனலாத இயக்க தலைவர்
ராமசாமி நாயக்கர் அப்படிதான் நடத்திய அந்த போராட்டம் எனக்கு உந்துதலாக உற்சாகத்தையும் கொடுத்ததன் விளைவு தான் இந்த போராட்டம் என்று எழுதுகிறார். அப்படி ஒரு 2 பேரும் பார்த்து கொண்டதில்லை. அவர் நடத்திய மாநாட்டுக்கு பெரியாருங்கிறத வாழ்த்தந்தி அனுப்புகிறார். வாழ்த்தந்தி 29 நடத்துகிறார். படிக்கிறாங்க. தென்னாட்டிலிருந்து திரு ஈவே ராமசாமி அவர்கள் அனுப்பிய தந்தி. ஏன்னா அப்போ நாயக்கர் அல்ல, அனுப்பிய தந்தி ராமசாமி என்று சொல்லுகிறார்கள். இப்படி 2 பேருக்குமான நட்பு இருந்தது. எனவே 2 பேருடைய நினைவு நாளையும் ஒன்றாக, இது முதல் முறை அல்ல என்று நடந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாள் என்று இதே போலத்தான் நானும் தோழர் தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்களும் இணைந்து அந்த பொதுக்கூட்டத்திலும் நாங்கள் பேசினோம். பெரியார் நினைவு நாள் பொதுக்கூட்டத்தில் மீண்டும் 2 பேரும் பேசுகிற வாய்ப்பை தோழர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அது சேலம் மாவட்டத்தில், இது கோவை மாவட்டத்தில். அப்போ தோழர்களே, இன்றைய அரசியல் என்று நேரடியாக வருவதற்கு முன்னால் பெரியாரை பற்றியும் சிலவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டாக வேண்டும் என்று நினைக்கிறேன். பெரியார் பல செய்திகளை சொல்லுகிற போது போக்கில் அவருடைய பார்வை என்னவாக இருந்தது என்பதுதான். அவர் ஒரு கட்டத்தில் சொல்லுகிறார், அதுவும் கூட 1937 சுயமரியாதை இயக்கம் நடந்து 12 ஆண்டுகளுக்கு பின்னால் அதில் சொல்கிறாரு, இந்த இயக்கத்திற்கென்று வகுத்திருக்கும் கொள்கைகளில் நாத்திகம் ஒரு கொள்கையாக குறிப்பிடப்படவில்லை. அவர் சொல்கிற சொல், சுயமரியாதை இயக்கத்தில் சகல மதக்காரர்களுக்கும் சகல அபிப்பிராயக்காரர்களுக்கும் இடமுண்டு. அதன் கொள்கை இவ்வளவுதான். மனித சமூகத்தில் உள்ள குருட்டு பழக்க வழக்கங்களையும் மூட நம்பிக்கைகளையும் விளக்கமறியா சடங்குகளையும் அவற்றிற்காக செய்யப்படும் சடங்குகளையும் ஒழித்தல், ஜாதி மதம் வகுப்பு ஆகியவற்றின் பேரால் உள்ள பேதங்களையும் சமூகத்துறையிலும் பொருளாதாரத்துறையில் இருந்து வரும் உயர்வு தாழ்வுகளையும் அகற்றி மக்களை யாவரும் ஒரே சமூகமாக சகோதரத்துவம் உள்ளவர்களாக சமமாக வாழும்படி செய்தல், பகுத்தறிவுக்கும் சுயமரியாதைக்கும் கட்டுப்பட்டு நடக்கும்படி மக்களுக்கு சுயமரியாதை உணர்ச்சி ஊட்டுதல். இதை நடத்தி வைக்க வேண்டிய காரியத்திற்கும் ஆத்திக நாத்திகத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஆத்திகமும் நாத்திகமும் அவரவர் அபிப்பிராயமும் ஆராய்ச்சி திறமும், அதை வச்சு தான் ஆத்திகர் நாத்திகராக இருக்கிறார்கள். ஆனால் அதை சொல்லதோடு நிற்றவில்லை. அப்புறம் சொல்கிறாரு, 2 வாரம் கழித்து சொல்கிறார் இதையே திரும்பவும், இந்த காரியங்கள் செய்வதில் மதங்களோ கடவுள்களோ வேறு எவைகளானாலும் சரி, அத்தொண்டிற்கு தடையாய் இருந்தால் அவற்றையும் ஒழிப்பதில் சுயமரியாதை இயக்கம் பின்வாங்காது. இவ்வளவுதான். ஒருவேளை நாம் இப்போது தனியாக தனித்து பேசுவதாக சொல்லுகிற இந்து மதமும் அப்படி இருந்தால் அதுக்கு வேலையே இல்லை அவருக்கு. ஒருவேளை அவர் நாத்திகத்தை கூட பேசியிருப்பாரா தெரியாது. அவருக்கு வேண்டியது ஜாதி ஒழிந்த சமத்துவமான சமுதாயம், அவ்வளவுதான். ஆனால் அதில் அவரை நாத்திகராக சொல்லி விலக்கி வைத்து விட வேண்டும் சமூகத்திலிருந்து என்று கருதுகிறார்கள். அதை சொல்லி சொன்னால் ஐயோ அவன் சாமி இல்லைங்கிறான், அவ்வளோதான். இப்போ நிறைய பேருக்கு அப்படி தான் தெரியும். பல பேர் கூட்டத்தில் அப்படி தான் பேசுவான், ஏதோ பகுத்தறிவு மட்டும். அது அறிவியல் சார்ந்த விஷயம். பெரியாரே ஒரு இடத்துல சொல்லுவார், கடவுள் உண்டா இல்லையா என்பது அறிவாளிகள் அரங்கில் உட்கார்ந்து விவாதிக்க வேண்டிய விஷயம். ஆனால் நான் ஏன் உங்கள்கிட்ட பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார், அவர் செஞ்சிருக்க நாசக்கேடுகள்லாம் கொஞ்சம் இல்லை, அதனால் அவரை கொஞ்சம் இழுக்க வேண்டிய தேவை எனக்கு வந்துருச்சு, இல்லைனா வேண்டியதில்லை. அறிவாளிகள் உட்கார்ந்து ஆராய வேண்டிய விஷயம் அது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்த பெரியார், அவருடைய நினைவுகளால் தான் பலருக்கு பல காரணங்களால் பெருமையும் சிறப்புகளும் சொல்லப்படும். பெரியாருக்கும் அப்படியெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அவருடைய நினைவு நாளில் நான் இப்போது பேசுகிற செய்தி என்பது தற்கால அரசியலில் அம்பேத்கரையும் இணைத்து பார்க்க வேண்டிய வேலைகள். தற்கால அரசியலை இது எங்கு ஓங்கி ஒலிக்குது என்று பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒன்று, வழக்கமாக சொல்லுவாங்க, நாய் ஓடும், கல்லெடுத்து அடிப்பான், அது முதுகில் படும், தலையில் படும், ஆனால் காலம் நொண்டிக்கிட்டு தான் போகும் நாய். இப்போ எதை சொன்னாலும் இந்து மதத்துக்கு ஆபத்து, இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறார்கள். இப்படி தான் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒன்று, அவர்களுக்கு நினைவு வருவதில்லை, பேசுகிற நாங்களும் இந்துக்கள் தான்.
நான் இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டவர் இல்லை, எங்களுக்கு அரசாங்கங்களை கட்டி போட்டிருக்கிறதுல நாங்கள் ஓடி போயிடலாம் தான் பார்க்குறோம். ஆனால் அரசாங்கம் சொல்லுது, எது மைக் இல்லையோ, எது சேர் இல்லையோ, எது மேஜிக் இல்லையோ அதுதான் லைட் அப்படின்னு சொல்லுது. ஏண்டா லைட்டுனா இப்படி இருக்கும், வெளிச்சம் கொடுக்குன்னு சொல்ல தெரியாது. இந்து மதத்துக்கு என்னடா அடையாளம்னா, யார் கிறிஸ்தவன் இல்லையோ, யார் முஸ்லீம் இல்லையோ, யார் பார்சி இல்லையோ, யார் யூதன் இல்லையோ, எல்லாரும் இந்துக்கள். ஏடா அநியாயமாக இருக்குது இது. சிங்கு தான் கோச்சிக்கிட்டான் முதல்ல, டே நான் சீக்கியர்கள் இந்த மதத்தை விட்டு வெளியே வந்தோம், நீ என்னடா அதில் சேர்க்குற. அது கடைசி அகாலிதளம், விடுதலை, காலிஸ்தான் என்றெல்லாம் அளவுக்கு போக வேண்டிய தேவை வந்தது. ஏன் என்னை இந்து மதத்தில் கட்டி போட்டு வச்சிருக்கிற, எனக்கு கூட பிடிக்கல இந்தியாவில் இருக்கிறதுக்கு. ஆனால் இல்லை, நீ ஒன்றுபட்டு இந்தியாவில் தான் இருக்கணும், இல்லைன்னா ஒன்றும் பிடிச்சி உள்ளே போட்டுருவேன். எங்களை சொல்ல மாட்டாங்க, பிடிச்சி போட்டால் சரிப்பா போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். நீ கண்டதுக்கெல்லாம் பிடிச்சி போடுற, எதுக்கெல்லாம் போடாமல் இருக்கிற. ஆனால் தேர்தல் நிற்கிறவனுக்கு ஒன்று வச்சுட்டான். நீங்கள் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட போது அதில் கையெழுத்து போடணும், நான் இந்தியாவின் ஒற்றுமைக்கு உண்மையாகவும் பாதுகாப்பாகவும் விசுவாசமாகவும் இருப்பேன்னு கையெழுத்து போட்டால் தான். அது சீமான அதிபரானாலும் தான் சிக்கல். கையெழுத்து போட்டு தான் நாட்டை கேட்கணும். நெடுமாறையாவுக்கு அந்த சிக்கல், அவர் கட்சியை நம்ம ஆரம்பித்தார், அந்த சிக்கல் இருக்கிறது அவர்களுக்கும். ஆனால் அப்படித்தான் இருக்குது. ஆனால் அண்ணா மட்டும் பயந்து கொண்டு திராவிட நாட்டு கோரிக்கையை விட்டு விட்டார். பெரியார் தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொன்னார்ல, சாகர வரைக்கும் சொன்னார்ல, சாகரத்துக்கும் 4 நாளைக்கு முந்தி கூட்டத்தில் பேசி தான் செத்தார். பெரியார் சொல்லுவாங்க, சங்கராச்சாரியர் 100 வருஷம் இருந்தார். சங்கராச்சாரியர் 100 வருஷம் இருந்தார், பெரியார் 95 வருஷம் வாழ்ந்தார். ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. தூக்கி இந்த தலையாட்டு பொம்மை மாதிரி தூக்கி நிறுத்துறது, அப்படி படுக்க வச்சா படுத்துக்கும், ஒரே பொசிஷனில் தான் இருக்கும். கையில் ஒரு குச்சி, மேலே ஸ்டெப்னி கோமனம் அப்படி வச்சுட்டு உட்காந்துருப்பார். அப்படி தள்ளலாம் விழுந்துருவா, திருப்பி எழுந்திரிச்சுன்னுக்குவார். இவ்வளோதான். பெரியார் வாழ்ந்தார், மக்களிடம் ஒவ்வொரு வீடாக, தெருவாக, ஊராக போனார். 95 ஆண்டில் வாழ்ந்த 60 நாட்களில் 40 நாள் பயணம் போயிருக்காரு. ஊரில் போய் பேசியிருக்கார். கடைசி பேச்சில் சொன்னார், இந்த சாக்கிலாவது தமிழ்நாடு தனிநாடு ஆகாதா என்று ஏக்கத்தோடு தான் செத்தார். சரி, நீ பெரியார் தமிழரை கெடுத்துட்டாரு, தமிழரை ஏமாற்றிட்டாரு, பொய்யா சொல்லி திராவிடத்தை சொல்லி ஏமாற்றிட்டாரு. நீ உண்மை தமிழன், தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொல்லு. சரி வேண்டாம்ப்பா, கஷ்டம். பெரியார் போராட்டம் நடத்தினார், தமிழ்நாடு நீங்களான இந்திய படத்தை எரிக்கிற போராட்டம். அது 60 நடத்துகிறார் போராட்டத்தை. ஏன்னா அவர் கன்னடாராக இருந்தால் கர்நாடகாவையும் சேர்த்து விட்டு தான் எரிச்சிருப்பார், இல்லை தெலுங்கராக இருந்தால் ஆந்திராவையும் சேர்த்து விட்டு தான் எரிச்சிருப்பார். அவர் நாட்டையும் சேர்த்து எரிச்சிட்டாருன்னு வேணால் வச்சுக்கோ. தமிழ்நாடு நீங்களாக எரித்தார். நீ சரியான தமிழன், உண்மையான தமிழன், நீ ஒரு போராட்டம் நடத்து, தமிழ்நாடு நீங்களான இந்திய படை எரிப்பு போராட்டம். அப்புறம் பேசுங்கடா பெரியார. சும்மா உட்காந்துக்கிட்டு திராவிடம் இது சரி விட்டு தள்ளுங்க. தற்கால அரசியல் அது வந்துருச்சு நமக்கு, அது நம்ம நோக்கம் அல்ல. இந்த அரசியலில் என்ன பேசப்படுகிறது என்பது தான் முக்கியமாக. சில விஷயங்கள் தான், மாட்டுக்கறி சரி, அப்புறம் சனாதன தர்மம். இவனுக்கே ஒன்றுக்கும் பொருள் தெரியாது, ஆனால் சொல்லுவான் சனாதன தர்மம். இப்படிப்பட்ட சில சொற்களை வைத்து கொண்டு கடைசியாக வச்சுட்டு தான் அம்பேத்கர் எங்கால் தான். அவன் ஒரு மலர் போட்டான், அதெல்லாம் உங்களுக்கு விளக்கம் ஆர்கனைஸர் தனியாக ஒரு மலரே போட்டுது அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு. அந்த மலரில் எழுதியிருக்கலாம் சொல்ல முடியாது. ஒன்று எழுதுகிறான், அம்பேத்கர் ஒரு கோபத்தில் இந்து மத புதிர்கள்னு எழுதிட்டாரான் என்று சொல்லுகிறார்கள். கோபம் வந்தால் என்ன போடுவான், இந்த சங்கிங்க பின்னூட்டம் போடுற மாதிரி எழுதுவான். நீங்கள் ஒப்பனுக்கு பிறந்தியா, அம்மாளுக்கு பிறந்தியா, 2 சங்கி, தமிழ் சங்கியும் அந்த சங்கி 2 சங்கிகளும் போடுவான், காவிய சங்கிகளும். இந்த இவ்வளோதான் அவங்களது. கோபம் வந்தால் 2 வரி தான், 1 வரி போடுவான். அதை ஒருத்தம் போட்டதே திருப்பி எல்லாம் போடுவான். அவ்வளோதானே வரும். 1000 பக்கம் எழுதுவாங்களா யாராவது கோபம் வந்தா? இந்து மத புதிர்கள்னு எழுதுவாங்களா? ஐயா 700 பக்கம் எழுதுறாரு இந்து மதத்தை எதிர்த்து. கோபம் வந்தவன் 700 பக்கம் எழுத வரைக்கும் கோபம் இருந்துகிட்டே இருந்ததான் அம்பேத்கருக்கு. ஒரு திடீர் கோபத்தில் எழுதிவிட்ட புத்தகம் இதில் எழுதியிருக்கான், அந்த மலரில் எழுதுகிறான். பெரியார் அம்பேத்கர் இரட்டை வாக்குரிமையை ஆதரிக்கவில்லை, தனித்தொகுதி முறையை ஆதரிக்கவில்லை, ஏற்றுக்கொண்டார்னு சொல்லு. வேற வழியிலன்னா என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு சட்டமன்றம் இருக்கிறது,
பெரியார் கூட எரித்தார், சட்டத்தை எரித்தார்னு சொல்லுவாங்க. அம்பேத்கர் எழுதின சட்டத்தை பெரியார் எரித்தார் என்று சொல்லுவார்கள். அம்பேத்கரே எரிக்கணும்னு தான் நினைச்சார். பெரியார் பொதுக்கூட்டத்தில் சொன்னார், அம்பேத்கர் சொன்னார், நாடாளுமன்றத்தில் சொன்னார். நீ தானே எழுதின சட்டத்தை ஏன் திருத்திட்டு உட்காந்துருக்கான்னு கேட்குறான். அம்பேத்கர் ஒரு முறை சொன்னார், நான் எடா பண்ணிட்டோம், வாடகை குதிரையாக இருந்தேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் சொன்னார். அதற்கு முன்பே சட்டத்தை கொண்டு வந்து ஏற்புக்கு அரசியல் சட்டத்தை வைத்து அவையில் உரையாற்றுகிற போதே சொன்னார். இப்போ சொன்னார், எனக்கு வேற ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது இந்த அரசியல் சட்ட அவையில் இருப்பதற்கு. ஒன்றே ஒன்றுதான், என் மக்களின் உரிமைகளை பாதுகாக்க முடியுமா என்ற ஒற்றை நோக்கத்தோடு தான் இந்த அரசியல் சட்ட அவையில் நான் பங்கேற்றேன். அதை தவிர வேற ஒன்றும் எனக்கு எண்ணமே இருக்கல. ஐ ஹாவ் நோ கிரேட்டர் ஆஸ்பிரேஷன் தென் டு சேஃப்கார்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மை பீப்புள். அது மட்டும்தான் என் நோக்கமாக இருந்தது. அப்புறம் வேறு வேலையும் பார்த்துக்கிட்டேன். இதைத்தான் அவர் சொன்னார். ஆனால் அரசியல் சட்டத்திலே அந்த அவையில் சொன்னார், நான் இந்திய மக்களாகிய நாம்னு தான் எழுதியிருக்கேன் சட்டத்தில். பல பேர் சொன்னாங்க, அரசியல் உணர்வுமிக்க நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்திய தேசத்தாராகிய நாமில் நீங்கள் எழுதணும், இந்திய மக்களாகிய நான் எப்படி எழுதுறீங்கன்னு கேட்டாங்க. பெரிய அம்பேத்கர் அழகாக சொன்னார், இங்கே இந்தியா எங்கே ஒரு நேஷனாக இருக்குதுன்னு கேட்டார். ஆயிரக்கணக்கான ஜாதிகளாக பிரிந்து கிடக்கிற நாம் எப்படி ஒரு தேசமாக முடியும்? இனிமேல் தான் தேசமாக முயற்சிக்க வேண்டும். ஜாதி என்பது தேச விரோதமானது. காஸ்ட் இஸ் ஆன்டி நேஷனல் அந்த பேச்சில் பேசுகிறார். இப்போ எதோ ஆன்டி நேஷனலுங்கிறான். அவர் சொன்னது ஜாதி தாண்டா ஆன்டி நேஷனல் என்று சொன்னார். அதற்கு தடையாக இருக்கிறது. அதை நாடாளுமன்றத்தில் அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளும்படி வைக்கிற போதே இதை பேசித்தான் வைத்தார். அப்படி தான் வைத்தார். நாம் இன்றைக்கு அரசியல் சட்டத்தால் சில உரிமைகளை பெற்றுவிட்டோம். ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு, அவ்வளோதான். ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு. ஈக்குவேஷன் போடும்ல, 1 man 1 vote, 1 vote 1 value. அப்போ 1 man 1 value. அது அரசியல் அரங்கத்தில் சரி. ஒரு மனிதனுக்கும் எல்லா மனிதனுக்கும் சம உரிமை. பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் எங்கே இருக்கிறது? அங்கே இல்லை. இதில் மட்டும்தான் நாம் அடைந்திருக்கிறோம். அது இல்லை. அதை நீங்கள் விரைவில் அதற்கு தீர்வு காணாவிட்டால் பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் மிகவும் துன்பப்பட்டு துயரப்பட்டு எழுதிய இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள், தகர்த்து விடுவார்கள் என்று சொன்னார். தகர்த்தே விடுவான். உனக்கு பொருளாதார சமத்துவம் வரல, சமூக சமத்துவம் எத்தனை நாளைக்கு பொறுத்துக்குவான்? நம்ம கோபம் வரத்தானே செய்யும். அவர் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார். வர வேண்டும் என்பது இந்த கூட்டத்தில் நாங்கள் உங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். வர வேண்டும். நீ ஏன்டா பாப்பா, நான் ஏன்டா சூதுறேன்? இந்துக்களே ஒன்றாக சேருங்கள். எதுக்கு துலுக்கங்கிட்ட சண்டைக்கு போகிறதுக்கு? கோயிலுக்கு போங்க, சூத்திரர்களே வெளியே நில்லுங்கள். ஒரே வார்த்தையை சொல்கிறா, இந்துக்களே ஒன்றே சேரலாம், சேர்ந்துக்கலாம், நானும் வர்றேன், சேர்ந்துக்கலாம். அங்கே எங்களை வெளியே நிறுத்தாது. நானும் இந்து தானே, நானும் நம்புகிறோம் சாஸ்திரத்தும் சாமி எல்லா இளவையும் தான் நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் இல்லை, மக்களை சொல்லுகிறேன், பொதுவான மக்களை. ஏன் அவர்கள் வெளியே நிறுத்தப்படுகிறார்கள்? அம்பேத்கர் ஜாதியை ஒழிக்க வழி என்ற புத்தகம், அது தமிழில் மொழிபெயர்த்து வந்திருக்கிறது. பல பதிப்புகள் கண்டுவிட்டன. அது திராவிடர் கழகம் தான் மொழிபெயர்த்து போட்டு கொண்டிருந்தார்கள். இப்போ தலித் முரசு பல பதிப்பள்ளி பல பேர் இப்போ போட்ட தொடங்கி இருக்கிறார். அதில் அம்பேத்கரே சொல்கிறாரு, இந்து மதம் இருக்குன்னா ஒரு யோசனை பண்ண, ஒரு முடிவு பண்ணிக்கங்க. இந்து மதத்திற்கு எது நூல், ஆதார நூல்? இஸ்லாமுக்கு குரான் இருக்கு. இவன் சொல்லுவோம் அதில் ஜாதி இல்லையா? பிரிவிடாது, ஜாதி இல்லை. கிறிஸ்தவனுக்கு பைபிள் தான். அதில் ஏற்கப்படாத ஆகமங்கள், ஏற்கப்பட்ட ஆகமங்கள்லாம் இருக்கலாம். பைபிள் ஒரு நூல் இருக்கிறது. ஆனால் இந்துக்கள் என்று ஒரு புனித நூல் ஒன்றை முடிவு செய்யுங்கள். அப்போ தெரிஞ்சிடும். விநாயகர் சதுர்த்திக்கு ஜீயரை வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லுங்க ஜீயரை. அவர் இந்து தானே. முதலமைச்சர் கேட்குறான், ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு சொல்லலை வாழ்த்துங்கிறான். ஜீயரை கேளு, நீ ஏன்டா சொல்ல விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துன்னு கேளு. ஏன் அவன் சொல்லலை? நான் உங்கால் இல்லைடா, நான் வேற ஆள்றானா அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவனும் சொல்லட்டும். நாங்கள் என்ன சொல்லிட்டோம்னா, அவன் பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறோம்ப்பா, ஏசுநாதருக்கு சொல்கிறீங்க அப்படிங்கிறான். ஏசுநாதர் தெரியுது 2024 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தார்.
அவர் 2025 பிறந்தநாள் கூட இப்போ சொல்லிக்கலாம். விநாயகர் எப்போ பிறந்தாருன்னு சொல்லிடு, நாங்கள் அத்தனாவது பிறந்தநாள் வாழ்த்து நாங்களும் சொல்லிடுறோம். அதையும் சொல்ல மாட்டானா, ஏப்பா எப்படிப்பா பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறது? இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு பிறந்தநாள் 7வது ஆண்டு பிறந்தநாள் கொண்டாடிட்டு வர்றோம், வாழ்த்துறோம். விநாயகருக்கு சொன்னால் நீயும் சொல்லு. இந்த கேள்விகள் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்களால, அறிவான கேள்விகளே ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, முதல்ல நாங்கள் இந்த பசுவதை தடை சட்டம் அதுக்கு வரணும். முதல்ல பசுவதை தடை சட்டத்தை பற்றி சொல்லுவது இல்லை. இன்னொன்று, பெரியாரை பற்றி நம்ம ஆளுங்க சொல்கிறதுக்கு ஒன்று சொல்லிவிடும். நான் எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவான், குழந்தையை திருமணம் பண்ணிக்கிட்டாரு, தான் வளர்த்த குழந்தையை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசத்தை தான் வளர்த்தாரான். இவன் குழந்தையிலிருந்து தூக்கி வளர்த்த குழந்தையை அப்படின்னு எந்த கதையும் அவனுக்கு தெரியாது. பெரியார்கிட்ட வர்றபோது அந்த அம்மாவுக்கு 23 வயது. பெரியார் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். அது 1931 மாநாட்டிலிருந்து அது பேசி கொண்டு வருகிறார்கள். நமக்கு பொருளாதார வசதியை திரட்டியவுடன் மிஷனரிகளைப் போல் நம்முடைய கொள்கைகளை பெண்களிடம் எடுத்து செல்வதற்கு, பொது நிகழ்ச்சிக்கு வராத மக்கள் மத்தியில் எடுத்து சென்று பரப்புரை செய்வதற்கு, இயக்க ஏடுகளை விற்பதற்கு பெண்களை நாம் தேர்ந்தெடுத்து அவர்களை நாம் நியமிக்க வேண்டும், சம்பளம் கொடுத்து. ஏன்னா பொருளாதார வசதி தான் கொடுக்கணும்னு நினைக்கிறார். அப்படி சொன்னதன் அடுத்து திருப்பியும் ஒரு முறை போடுறாரு. அந்த அழைப்பை ஏற்று வந்தவர்களில் ஒருவர் தான் மணியம்மை. நான் காலம் முழுதும் திருமணம் செய்யாமல் இயக்கத்திற்கு உழைக்க தயாராக இருக்கிறேன்னு வந்தவங்க அவங்கள திருமணம் பண்ணிட்டாரு. சரி, திருமணம் செய்கிறபோது அந்த அம்மாவுக்கு 30, இவருக்கு 70. 30 வயசு இளம் பெண்பான், தூக்கி வளர்த்த குழந்தம்பான், குழந்தையை திருமணம் பண்ணிட்டாரும்பான். நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல வேண்டும் தோழர்களே. ஒன்று, இவங்களுக்கு எதனால் இதை அடிக்கடி சொல்கிறான்னு எனக்கு ரொம்ப யோசித்தேன். என்னமோ ஒரு விஷயம் இருக்குடா, அவன் சொல்லிகிட்டே இருக்கான் அடிக்கடி அப்படின்ட்டு. ஒரு இதை மட்டும் நான் படிக்கிறேன், ஒரு இடத்த விட்டு ஒரு வரியை விட்டு படிப்பேன். இதை தான் பெரியாரை பார்த்து சொல்கிறேன். தந்தையே, நீங்கள் உங்களை சிக்கலாக்கி கொள்ள முயலும் இந்த செயலை வேறு யாரும் செய்ததில்லை. எதிர்காலத்தில் யாரும் முயற்சி செய்ய மாட்டார்கள். நீங்கள் பிரபஞ்சத்தில் உயர்ந்தவர். பெரியார் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பெரிய தலைவர். உங்கள் மகளுடன் உணர்வு கொள்ள விரும்புவது மற்றும் உங்கள் விருப்பத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பது எப்படி? நிறைய பேர் எழுதுவான், நீங்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்தால் மகள் என்றாலும் கவலைப்படாதில், பெரியார் சொன்னதாக எழுதுவான். இன்னொரு அதை படிக்கிறேன், ஒரு வரியை சேர்த்து. தந்தையே, நீங்கள் உங்களை சிக்கலாக்கி கொள்ள முயலும் இந்த செயலை வேறு எந்த பிரம்மாவாலும் வேறு யாராலும் முந்தைய கல்பங்களில், அவனுக்கு தான் வருஷம்லாம் கொஞ்சம் கூட வைக்க மாட்டான், கோடி ஆண்டு தான் அவன் கணக்கு, யாரும் செய்யவில்லை, முயற்சி செய்யப்படவில்லை. எதிர்காலத்தில் யாரும் முயற்சி செய்ய துணிய மாட்டார்கள். நீங்கள் பிரபஞ்சத்தில் உயர்ந்தவர். உங்கள் மகளுடன் உணர்வு கொள்ள விரும்புவது மற்றும் உங்கள் விருப்பத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பது எப்படி என்று கேட்கிறார். யாரை பார்த்து? பிரம்மாவை பார்த்து கேட்குறான். நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் உங்கள் குணாதிசயங்கள் பொதுவாக மக்களால் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பின்பற்றப்படுவதால் இந்த செயல் உங்களுக்கு பொருந்தாது. இப்படின்னு நான் சொன்னேன்னா, என்னடா அது இஷ்டத்துக்கு பிரம்மாவெல்லாம் திட்ட நினச்சிக்காதீங்க. ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது பகுதியில் 12வது அத்தியாயத்தில் 30, 31வது ஸ்லோகம்தான் நான் படித்தது. பிரம்மா தன் மகள் சரஸ்வதியோடு உடலுறவு கொள்ளுகிறாள். அவள் பிடிச்சிட்டு ஓடி போய் மறைஞ்சிட்டாளாம். அதுதான் சரஸ்வதி ஆறாம், பூமிக்கடியே ஓடிட்டு இருக்காளாம். இவன் பிடிச்சிருவான்டா மேலே ஓடின அந்த ஃப்ராடு அப்படின்ட்டு மடியை பூந்து ஓடிட்டுருக்காளாம். தான் சரஸ்வதி 6 என்றார். அதற்காக ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள வரிகள் இவை. உன் மகளோட உடலுறவு வச்சுக்கிறியே, அது யோகியமா உனக்கு? நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்குப்பா, இது செய்யலாமா? நீயே சொல்லு, யாருமே இது உலகத்தில் செய்யலையாப்பா, நீ செய்கிறியே. யாராவது இங்கே இந்து ஆர்வம் உள்ளவர், மத ஆர்வம் உள்ளவர் இருந்தால் குறித்து கொள்ளுங்கள். பாகவதத்தின் 3வது பகுதி 12வது அத்தியாயம் 30, 31 ஸ்லோகம். இல்லை என்றால் நீங்கள் எங்களுக்கு எழுதலாம், ஒரு வழக்கு கூட கொடுக்கலாம். எங்கள் பிரம்மாவை பற்றி பொய்யா சொல்லிவிட்டாரு, இவன் கோயில் கட்ட மாட்டான் பிரம்மாவுக்கு, நம்மளை கேட்டாலும் கேட்பான். சரி, எப்படியோ இருக்கட்டும் தோழர்களே, இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பான். அடுத்தது இதில் அம்பேத்கருக்கு போட்ட மலரில் ஒன்றை சொல்லுகிறான். பஸ்டிங் த மித்து தலைப்பு, அதாவது ஒரு கற்பனை புரட்டை உடைப்பது. எ ஸ்டடி ஆஃப் ஆரியன் இன்வேஷன் தியரி. ஆரியர்கள் உள்ளே நுழைந்தார்கள் என்ற கருத்தை அம்பேத்கர் மறுத்தார் என்று சொல்லுகிறார், மறுத்திருக்கிறார். அம்பேத்கர் மட்டுமல்ல,
பெரிய விஞ்ஞானிகள்லாம் மறுத்திருக்கிறார்கள். எது வரைக்கும் 2009 கடைசியாக ஒரு ஆய்வு வந்தது. அவர் டாக்டர் டேவிட் ரெய்ச்னு ஒருத்தர், அவர் பெரிய இந்த இதில் ஒரு நிபுணர், ஜீனை பற்றி ஆய்வு செய்வதில். இன்னொருத்தர் அண்டர்ஹில்னு ஒருத்தர், 2 பேரும் சேர்ந்து எழுதுகிறாங்க. அது கட்டுரையாக வருகிறது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்குள் பெரிய மாஸ் என்ட்ரி ஒன்றும் நடக்கவே இல்லை, ரொம்ப காலமாக நடக்கலை, மிக குறைவான எண்ணிக்கையில் தான் புதுசாக வந்திருக்காங்கன்னு ஒரு ஆய்வை 2009 வெளியிட்டார். அந்த அண்டர்ஹில்லுடைய கட்டுரையை ஒரு ஆள் நம்ம ஊருக்காரன் லாலா சிங்குன்னு ஒருத்தர் எடுத்து இவங்க புத்தகத்தில் எழுதுகிறார். அவர் ஆரியன் டிராவிடியன் டிவிடிஷன் எ மித் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதுகிறார். அதை தான் பேசிகிட்டே இருக்கான். உண்மை எழுதியிருக்காங்க, அது ஆய்வை நான் பொய் என்று சொல்லவில்லை. ஆனால் அறிவியல் வளர்ந்து கொண்டே இருக்கும். நான் கூட சொல்லுவோம், திராவிடன்னு பேர் வை விட்டுருங்க, தமிழ்னு வைப்போம்பா. ஆட்டம்னு பேர் இருக்குது. ஆட்டம்னா என்ன? நாங்கள் படித்தப்பெல்லாம் சொல்லுவோம், டால்டன் அட்டாமிக் தியரின்னு படிச்சிருக்கோம். ஆட்டம் இஸ் இன்டிவிசபிள், அது பிளக்க முடியாதது தான் கடைசி அணுன்னு சொல்லப்படும் என்று டால்டன் அட்டாமிக் தியரி சொல்லிச்சு. அதை எங்களுக்கு பாடமாக வச்சுருந்தாங்க நாங்கள் படிக்கிற போது. அதற்கு பின்னால் கண்டுபிடிச்சிட்டான், ஒட்டைக்கலாம், அதை ஒட்டைக்கலாம், அதை ஒட்டைக்கலாம், குரோமோசோம் அதில் 17 பார்ப்பான், இதில் 17 இருக்குது, செக்ஸோக்ரோம் இருக்குலாம் படிக்கிறோம். இப்போ படிக்கிறோம். XY எல்லாம் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம். 2 பேர் பல பேர் திருமணம் செய்கிற போது மனைவியை துரத்தி வேற கல்யாணம் பண்ணுறமா, ஏன் அவள் பொட்ட பிள்ளையாக வைக்கிறா அப்படிமா. அந்த அம்மா மேலே குற்றம் இல்லைப்பா. அவங்க செக்ஸ் குரோமில் 2மே X தான் இருக்கும். அது பெண்களுக்கு உரியது. அது பெண்ணா ஆணா என்று நினைப்பது நீ அனுப்புகிற விந்துவில் தான் இருக்கிறது. நீ உங்கள்கிட்ட ஒய்யும் இருக்குது, எக்ஸும் இருக்குது. நீ ஒய் அனுப்புனீங்கன்னா அது பையனாக பிறக்கும், எக்ஸ் அனுப்புனா பொண்ணாக பிறக்கும். உன்னை வேணா அந்த அம்மா டைவர்ஸ்மெண்ட் வேற கல்யாணம் பண்ணிக்கலாம், இவன் வெறும் பொண்ணாக கொடுக்குறான்ட்டு. நீ அவளை பண்ணக்கூடாது, அறிவு இருந்தால். ஆனால் அதை போல முதல்ல பெண்ணுடைய அந்த எக்ஸ்க்ரோமை வைத்து ஆய்வு செய்கிற முறை மட்டும்தான் அறிவியலால் எட்ட முடிந்திருந்தது. அப்போ பண்ண அறிவு. ஒய் குரோமோசோமையும் ஆய்வு பண்ணலான்ற ஒரு முறை அதற்கப்புறம் வந்தது. 2010 இவங்க எழுதுனதுலேருந்து ஆய்வு கொஞ்ச நாள்லேயே வந்துருச்சு. 12லேயே கண்டுபிடிச்சிட்டான். ஆய்வு தொடங்குகிறது. லண்டனில் இருக்கிற ஒரு பெரிய பல்கலை பேராசிரியர் மார்ட்டின் ரிச்சர்ட் என்பவர் பண்ணுறாரு. ஆய்வு செய்கிற போது சொல்லுகிறார், ஆமாம், ஒரு கிமு 2000 1500 ஒரு கூட்டம் உள்ளே வந்திருக்குது. அதுக்கப்புறம் யாரும் வரல. ஏன், என்ன காரணம்? ஆண்களை வச்சு ஆய்வு பண்ணால் வந்துட்டாங்கிறான், பெண்களை வச்சு ஆய்வு பண்ணால் இல்லவே இல்லைங்கிறான். ஆரியர்கள் பெண்களோடு வரவில்லை. அவர்கள் வரவில்லைன்னா குறைந்த பெண்களோடு வந்திருக்க முடியும். மாவோனுடைய லாங் மார்ச்சில் பார்க்குறோம்ல, எத்தனை பேர் இறக்குறாங்க. மாவோனுடைய மனைவியே இறக்குறார். குழந்தை பேற்றில் நீண்ட தூரம் வரப்போது 100 ஆண்டுகளாக கடந்து வரப்போ குறைஞ்சிக்கிட்டே தானே வரும். உடனே நேராக இங்கே பூந்துட்டான். அப்படி இல்லை, மெல்ல மெல்ல நகர்ந்து வந்தார்கள். சரி, வந்துட்டாங்க. சேர்ந்தபோது அவர்களுக்கு போதிய பெண்கள் இல்லை. ஆண்கள் எண்ணிக்கை, அதுதான் அம்பேத்கர் தன்னுடைய கல்லூரி மாணவனாக செய்த ஆய்வில் சொல்லுவார். போதிய பெண்கள் இல்லை. ஒரு பெண்ணை பலர் மறந்து கொண்டார்கள். நம்மெல்லாம் கிண்டல் பண்ணால் இங்கே இருந்தோம், என்னடா அது ஒருத்தியோட 5 பேர், எங்கள் சாமியே பண்ணியிருக்குது. மகாபாரதம் எழுதிட்டான். பாஞ்சாலி 5 பேரோட வாழ்ந்தாடா. ஓ அப்படியா, 6வது அளவு விருப்பப்பட்டா வேற கதை. அஃபிஷியலாக 5 பேரோட திருமணம் செய்து வாழ்ந்தாள் என்று எழுதினார். அப்புறம் நம்ம பெண்களை திருமணம் செய்து கொண்டார். நம்ம பெண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணம் செய்து கொண்டு பிறந்ததால் தான் பெண்களுக்கு வேதம் ஓதுகிற உரிமை இல்லை என்றான். ஆனால் சூத்திர பெண்கள் அவங்கெல்லாம், நம்ம பெண்களுக்கு உரிமை இல்லை. பெண்களுக்கு பூண் உரிமை இல்லை, உபநயனம் இல்லை, எதுவும் கிடையாது. வேதம் படிக்க முடியாது. அவர்களுக்கு உபநயனம் என்பது திருமணம் தான். அவன் எழுதிட்டான். ரொம்ப எச்சரிக்கையாக அவன் எல்லாத்துலேயும் முன்னெச்சரிக்கையாகவே செய்து கொண்டே வந்தார். இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அந்த ஆய்வில் சொல்லிவிட்டான். வந்திருக்கிறார்கள் 2000 1500 கொஞ்சம் பேர் வந்திருக்கிறான். வடநாட்டில் 17.5% அந்த இருக்குது. வடநாட்டில் இருக்கவங்களில் 17.5% பேரிடம் ஆரியத்தினுடைய அந்த தொடர்ச்சி இருக்கிறது என்பதை சொல்லுகிறார். அப்போ இப்போ போயிடுச்சுல்ல, இன்னும் அதையே சொல்லிகிட்டே இருக்கான். அம்பேத்கர் ரொம்ப நாளைக்கு முந்தி சொன்னார்ப்பா,
பெரியார் சொல்லியிருக்கிறார். பெரியார் மரணதன் ஒழிப்பை சொல்லியிருக்காரா? பெரியார் திருநங்கைகளை பற்றி பேசியிருக்கிறாரா? அவர்கள் அணுகுலை எதிர்ப்பு பேசியிருக்கிறார். பெரியார் மீத்தேன் எதிர்ப்பு பேசினாரா? அவர் காலத்தில் அந்த சிக்கல் இல்லை, அதை பற்றி யோசிக்கவில்லை அவர்கள். ஏன்னா அப்போ இந்த சூழல் இல்லை, அதை பற்றிய விவாதங்கள் இல்லை. அப்போ அதே மாதிரி தான் இது. அவர் என்ன சொன்னார்னா போகிற போக்கில் சொல்கிறார், தென்னிந்தியாவில் இருக்கிற பார்ப்பனர்களும் திராவிடர்கள் தான், வட இந்தியாவில் இருக்கிற சமார்களும் அங்கே இருக்கிற துப்புரவு தொழிலாளி மாதிரி அவர்களும் ஆரிய வழியில் வந்தவர்கள் தான். கலப்பில்லாமல் அதை அடுத்த வரியை விட்டுருவான் இவன். கலப்பில்லாமல் சுத்தமான யாருமே இல்லைன்னு எழுதிட்டான் சேர்த்து. நம்ம சோக்கால்டு மீசையும் இருக்கிற பெரிய ஜாதியும் அப்படித்தான், எல்லாம் ஆக உயர்ந்த ஜாதி அப்படி தான், கீழ் ஜாதியும் அப்படி தான் இருக்கும். எல்லா ஜாதியிலும் கலப்பில்லாமல் இல்லை, சுத்த ரத்தம்னு சொல்லிக்கிறதுக்கு அவன் சொன்னான். ஒருவேளை தற்போது தீண்டாத மக்கள் என்று சொல்லப்படுவதில் சுத்தரத்தம் உள்ளவர்கள் இருக்கலாம், அவங்க கலப்பில்லாமல் இருக்கலாம், மற்ற எல்லாமே கலப்பட ஜாதி தான்ட்டான். அதற்கு மனுசாஸ்திரத்தில் நிறைய விவரங்கள் இருக்குது, அதை சொல்வதற்கு நேரம் இல்லை. எனவே இதெல்லாம் அடுத்த செய்திக்கு போவோம். ஒன்று, அவர் அம்பேத்கரை வைத்து அவங்க நிறுவ முறிந்தது ஆரியன் மித் என்பது. அதுக்கு பின்னால் எப்படி மறுப்பார்? இன்னொன்று சொன்னார், அவர் எழுதினது சூத்திரர்கள் யார் என்ற நூலில், அது 1946 எழுதப்பட்டது. 1948 இன்னொரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகம் தீண்டாதார் யார், அவர் எப்படி தீண்டாமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்று ஒரு நூல் எழுதினார். அந்த நூலில் அவர் எழுதினார், ஆரியர் வருகைக்கு முன்பு இந்தியா முழுதும் தமிழ் பேசும் மக்கள் தான் வாழ்ந்தார்கள்னு எழுதினார். இந்தியா முழுக்க அவங்க தான் இருந்தால், வேறு யாரே கிடையாது. அம்பேத்கர் எழுதுகிறார். அதற்கு ஒரு பண்டார்கர்னு ஒரு பேராசிரியர் அவருடைய இதெல்லாம் எடுத்து காட்டுறார். அவர் இந்தியா முழுவதும் அவர்கள் தான் இருந்தார்கள். மெல்ல மெல்ல ஆரியர்கள் அந்த மொழி கலப்பெல்லாம் ஏற்பட்டு அங்கிருந்த மக்கள் மொழி தூய்மையை இழந்து விட்டார்கள். மொழி மொழமெல்லாம் கலப்பட மொழியாக மாறிடுச்சு. ஆனால் தெற்கே இருந்தவர்கள் மொழி கலப்பு இல்லாமல் இருந்தார்கள். அதற்கு பின்னால் இப்போ வந்துருச்சுங்கிறது வேறு. அவர் சொல்கிறார், ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் ஒரு ஆராய்ச்சியாளர் தான் பண்டர்கர், அவருடைய ஆய்வுலிருந்து சில செய்திகளை சொல்லுகிறார். அப்போ சொல்கிறார், அதில் இருக்குது, வட இந்தியர்கள் தங்களை, வட இந்தியாவில் இருந்த திராவிடர்கள், பழந்தமிழ் மக்கள் தங்களை இனத்தின் பெயரால் நாகர்கள் என்று சொல்லி கொண்டார்கள். தெற்கே இருந்தவர்கள் மொழியின் பெயரால் தமிழர்கள் என்று சொன்னார்கள். தமிழர்கள் என்பது விரைவி விரைவி திராவிடர்கள் என்று மாறிவிட்டதுன்னு அம்பேத்கர் எழுதுகிறார். இப்போ ஆரியர் வருகைக்கு முன் இந்தியா முழுதும் பேசப்பட்ட மொழினா ஆரியர் உள்ள வந்தான்னு தானே அர்த்தம். 2 ஆண்டுக்கு முன்னால் எழுத புத்தகத்தை எடுத்துக்க மாட்டான். அதுக்கு 46 எழுதான் ஒத்துக்குவேன், 48 நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்படி பித்தலாட்டம் பேசுகிறவங்க தான் அம்பேத்கரை தனித்தொகுதி முறையை ஏற்றுக்கொண்டார் என்று எழுதுகிறான். அது விருப்பம் படவில்லை என்று எழுதுகிறான். எப்படியெல்லாம் எழுதுறான் பாருங்கள் அம்பேத்கரை. இவன் ஏற்றுக்கிட்டானா இதுதான் ஆச்சு. ஏடா அது அவங்களுடைய திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் சொல்லுவார்கள், யாரும் பெரியாரை பற்றி பேசவில்லையே என்று நாங்கள் ஏங்கிய காலம் உண்டு. ஐயையோ இவர்களெல்லாம் பேசுகிறார்களே என்று அஞ்சிய காலத்தில் இப்போது இருக்கிறோம் என்று பெரியார் சொல்லுவார். ஆசிரியர் வீரமணி அவர்கள் சொல்லுவார். ஐயோ அதே ஒரு அம்பேத்கரை பேசலன்னு வருத்தம் இருந்தது. ஐயோ இவனுங்கெல்லாம் பேசிட்டாங்களேன்னு நமக்கு பயமாக இருக்குது. இப்போ எதையெல்லாம் மாற்றி மாற்றி சொல்ல போராடும். ஏன்னா வரலாறை படைத்து விடுவார்கள். புதிய வரலாறு படைக்கலாம், அவங்களை யாரும் அடிச்சிக்கவே முடியாது. அதில் மாட்டுக்கறி ஒன்று. அதை பற்றியும் சிலவற்றை சொல்லிவிட வேண்டும். ஏன்னா அவங்க இலக்கியங்கள் சொன்னதை மட்டும் சொல்லுகிறேன். வசிஷ்டர் சொன்னதாக, வசிஷ்டர் வாசகத்தில் இருக்கிறத சொல்கிறேன். ஒரு பிராமணன் வழிபாட்டின் போது தனக்கு கொடுக்கப்பட்ட இறைச்சியை உண்ண மறுத்தால் நரகம் செல்வான். வசிஷ்டர் சொல்கிறார். விருந்தினர் வந்தால் பசுமாட்டின் இறைச்சியை அளிப்போம் என்று அஷ்டாம்கிரி சாத்திரம் சொல்லுகிறது. மிக மிருதுவாகவும் சுவையாகவும் இருப்பதை பசுமாட்டு இறைச்சி இருப்பதால் பசுமாட்டு இறைச்சியை உண்கிறேன்னு யக்ஞவல்லிகர் தன்னுடைய சத்பத் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் அவங்கள் இருக்கிறது. இன்னொன்று சொல்கிறான், பெண்களில் திருமண வைபவங்களில் பசுமாட்டையும் காளை மாட்டையும் அறுக்க வேண்டும் ரிக்வேதம் சொல்லுது 10:85 13வது ஸ்லோகத்தில். இந்திரனுக்கு பிடித்த இறைச்சி பசு, பசுவின் கன்று, குதிரை, எருமை ஆகியவனை ஆகும். இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் மனுதாஸ்திரத்திலே எழுதியிருக்கான். இப்போ அதை தான் அரசியல் சட்டமாக்கணுங்கிறான். அம்பேத்கரை ஆதரித்து கொண்டே மனுசாஸ்திரத்தை ஆக்குவானுங்களாம். பரோபகாரம் இடம் ஷரீரம் என்பது இந்து தர்ம சாஸ்திரத்தின் கூற்றாகும். அதாவது இவ்வுடல் இறைவனால் கொடுக்கப்பட்டதே, பிறருக்கு உதவவே. அதன் அடிப்படையில்
இறைச்சிக்குரிய மிருகங்களை மனிதர்கள் உண்ணுவது பாவம் இல்லை, உண்ணுபவர்களையும் உணவையும் பிரம்மனே படைத்தான். இது மனுசாஸ்திரனுடைய 5வது அத்தியாயத்தின் 30வது ஸ்லோகம். அறுத்து பலியிடும் இறைச்சியை உண்ணாதவன் 21 ஜென்மனுக்கு பலியிடும் விலங்காக உருவெடுப்பான். இதெல்லாம் சொல்லிவிட்டு அவன் பண்ண யாகம், ஏன்னா ஆரியர் வம்சத்தை பற்றி பேசுகிறான், இந்த சூத்திர பசங்களை பற்றி அவன் பேசவே இல்லை. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். கோசவம் என்ற யாகம், பசு காளை மாடுகளை கொல்லும் யாகம், வாயவீப சுயவக வெள்ளை பசுவை மட்டும் கொள்றதுக்கு அது பேர். சுவேதான்னு பேர் வச்சுருக்காங்களா, வெள்ளச்சின்னு அர்த்தம். சுவேக பசு, ஸ்வேத பசு. சத் சோப கரணம், கன்றுக்குட்டியை மட்டும் வெட்டுறது. அஷ்டதச பசு விதானம், 18 பசுக்களை கொல்லும் யாகம். ஏகாதீன சீன பசு விதானம், 11 பசுக்களை கொல்லுவது. எல்லாம் ஒவ்வொன்றா, எல்லாத்துக்கும் எத்தனை சொல்லி தொலைகிறதுங்கிட்ட. கவிய பசு விதானம், ஆதித்ய தேவ பசு, இதெல்லாமே மாட்டை அறுக்கிற யாகங்கள். அம்பேத்கர் தான் எழுதியிருக்காரு. நீ அம்பேத்கரை ஏற்றுக்கிறல்ல, அம்பேத்கர் எழுதுறாரு, இவெல்லாம் கறி தின்ட்டே இருந்த பசங்க மாமிசத்திற்காக விலங்குகளை கொல்லக்கூடாது என்பது புத்தர் வந்த பின்னால் அது நிறுவுறார். ஏன்னா வேதங்களுக்கு எதிராக இருந்தவர், சாஸ்திரங்களுக்கு எதிராக இருந்தவர், மிக ஆழமான இந்த புரிதல்களை 2000 ஆண்டுகளுக்கு வச்சிருந்த ஒரு பெரிய அறிஞர் அவர். அவர் வேதத்தை இதையெல்லாம் எதிர்த்தார். அப்போ சொன்னார், பசு கறி திங்காதெல்லாம் அவர் சொல்லலை, உனக்காகவே வெட்டப்படும் விலங்கென்று தெரிந்தால் அதன் மாமிசத்தை உண்ணாதே, இதுதான் அவர் சொன்னார். வேற எங்கேயாவது கறியை கொடுத்தானா சாப்பிடலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அது பிக்குகளுக்கு சொல்கிற அறிவுரையிலேயே சொல்கிறார், சொல்லலாம், சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு தெரியாமல் வெட்டப்பட்டிருந்தால் அதை பற்றி பரவாயில்ல, நமக்குன்னு வெட்டக்கூடாது, அதை சாப்பிடாத. அவர் கறி சாப்பிட்ருந்தார். நான் அதுக்கு மேலே பண்ணுறேன் பாடுறான்ட்டு இவன் அதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னவன் தான் பார்ப்பான் தன்னை மிகச்சிறந்த இவனாக சைவ உணவுக்காரனாக அவர் பெரியார் சொல்லுவார், இங்கே தாண்டா சைவன்னா கறி திங்காதவன், வடநாட்டில் வைஷ்ணவன்னா தான் கறி திங்காதவன், இதில் கூட வேறுபாடா என்று பெரியார் கேட்பார். அவன் சைவன். அதுக்கு நான் அம்பேத்கருக்கு இவர் புத்தருக்கு மேலே அந்த கறி கூட நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்லி போலியான ஒரு மரக்கறி உணவு தான் உண்பேன் என்பதை காட்டிக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் இப்போ பசுவதையை பற்றி சொல்கிறாங்க. இன்னொன்று, எத்தனை ஃப்ராடு அம்பேத்கரை வச்சு பண்ணாங்கன்றதுக்கு அம்பேத்கர் எழுதிட்டார் பசுவதை தடை சட்டம் செய்ய வேண்டும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க, அம்பேத்கர் சிலவற்றை எழுதியிருக்கிறார். அறிவாளிகள் எது சில முட்டாள்களுக்கு புரியாது, அல்லது புரியாது போல் காட்டிக்கொண்டு தப்பித்து கொள்வார். அம்பேத்கர் பசுவதை தடை பற்றி எழுதுகிறார். அது எந்த தலைப்பில் எழுதுறாரு தெரியுங்களா? வேளாண்மையும் கால்நடை பராமரிப்பும், அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி என்ற தலைப்பில் எழுதுகிறார். ஏன்னா அப்போ அவங்க எழுதின காலத்தில் வேளாண்மைக்கு பயன்படுகிற மிருகங்கள் பசு மாடு தான், காளை தான். அப்போ அவர் எழுதுகிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அதில் சொல்கிறாரு, வருங்காலத்தில் அதற்கான தடை சட்டை வகுக்க வேண்டும். எதன்னா 2 மில்ச் கவ், பால் கொடுக்குற மாட்டு கன்றுக்குட்டி, பாரம் இழுக்கிற ட்ராட் அனிமல்ஸ், அது பாரம் இழுக்கிற 2 மிருகங்கள் இருக்குது. ஒன்று மவுண்ட் அனிமல்ஸ், குதிரையெல்லாம் ஏறிட்டு போகிறது, இது இழுக்கிறது ட்ராட் அனிமல்ஸ். இவங்கள வெட்டக்கூடாதுங்கிறான். எந்த மாட்டைனா வெட்ட மாட்டான். பால் கொடுக்குற மாட்டை வேணா வெட்டுவானுங்களா? கண்ணுக்குட்டி வேணா வெட்டுவானா? நல்ல பாரம் இழுக்கிற மாட்டை வேணா வெட்டுவானா? அதை விட்டுட்டு அதை வெட்டக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணுங்கிறார். அது சொல்லவே வேண்டாம், அந்த சட்டத்தை விவசாயி பின்பற்றுவான். வயசான பின்னால் சாணி எடுத்து போட்டுட்ருக்கிறது தான் வேலையான்னு சொல்லி விற்று விடுவான், அல்லது வெட்டிடுறது கொடுத்துருவான். அதைத்தான் அம்பேத்கர் சொன்னார். இவன் அதற்கு விளக்கமெல்லாம் மாற்றி மாற்றி சொன்னான். அம்பேத்கர் சொன்னதை போல தான் டிவிஷன் ஆஃப் லேபர் என்றால், அம்பேத்கர் இப்போ அது இல்லையா டிவிஷன் ஆஃப் லேபர்னு ஏமாற்றிட்டு இருக்காங்க அந்த பசங்க. டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ், தொழிலை பிரிக்கவில்லை, தொழிலாளர்களை பிரிக்கிறார்கள். ராஜாஜி காலத்தில் ஒன்று சொன்னான். என்ன சொன்னான்னா, படித்து முடித்த பின்னால், செகண்டரி முடித்த பின்னால் ஒகேஷ்னல் கோர்சஸ், வேலை வாய்ப்புக்கான தொழில் கல்வியை கொடுக்க வேண்டும் என்பது ஐரோப்பாவில் இருந்த முறை. நான் அதை இங்கே கொண்டு வரேன்னாரு. ஆனால் கொண்டு வந்தால் என்ன பண்ணணும்? அவன் சொல்கிறான் செகண்டரி எஜுகேஷன் முடிஞ்சதுக்கப்புறங்கிறான். இவன் என்ன பண்ணான், 4வது 5வது பிள்ளைங்கள்லாம் அப்பந்தொழிலில் செய்யுங்கிறான். அவன் சொன்னது 17 வயசுக்கு 16க்கு மேலே இருக்க பையன்களுக்கு. இவன் சொல்கிறது
8-9 வயது பையனுக்கு இப்போ விஸ்வகர்மா திட்டம் மாதிரி தான் 18 வேலைகளை செய்கிற, சும்மா செய்கிற இல்லை, ட்ரெடிஷ்னலி செய்கிற குடும்ப தொழிலை இருக்கும் பட்சத்து குடும்ப தொழிலாக இருந்ததுன்னா மண்பாட்டம் செய்கிறவனுக்கு, செலவு செய்கிறவனுக்கு இவனுக்கெல்லாம் நாங்கள் 1 லட்சம் கடன் கொடுக்குறோங்கிறோம். இதுதான் விஸ்வகர்மா திட்டம். யாருக்கு வேணாலும் கொடு, நம்மளால் விருப்பப்பட்டு பணம் செய்கிறானா அவனுக்கு கொடு, இல்லை மற்றவன் செய்கிறானா அவனுக்கு கொடு, இல்லை ட்ரெடிஷ்னலி அவன் குடும்பம் செஞ்சிட்ருக்கணும். இது குலக்கல்வி திட்டத்தை இன்னொரு பிரிவு தான் என்று நாம் சொல்லுகிறோம். அதைத்தான் எதிர்க்கிறோம். தமிழ்நாடு அரசு கூட அதை பற்றி அறிவித்திருக்கிறார்கள். எனவே அதை எப்படி, அதுக்கு எதுக்கு இதெல்லாம் வர்றேன்னா, அவன் சொல்கிறான், இப்போ பாருங்களேன், யார் யார் இந்தியாவில் ஏற்றுமதியில் வேற இவங்க சாதனைகள் பலதெல்லாம் பிஜேபி செஞ்சுருக்கு. அது வரைக்கும் மாட்டுக்கறி ஏற்றுமதியில் உலகில் முதலிடத்திலிருந்து மெக்சிகோ. நம்ம 56 இன்ச் மோடி பதவிக்கு வந்த பின்னால் அது மாற்றப்பட்டு விட்டது. இந்தியா வந்து ஃபஸ்ட் இடத்துக்கு வந்துருச்சு. உலகில் அதிக பசுக்கறி ஏற்றுமதி செய்வது, மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்வது இந்தியா என்ற பெருமையை பெற்று விட்டார். ஆனால் பண்ணுறவன் யார் தெரியுங்களா? அவன் ஃப்ராடு பசங்களை பாருங்கள் என்ன பண்ணுறான்னு. அல் கபீர் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் இன்னொன்று யாராக இருக்கும் அது? துலுக்கு பையன் தான் பண்ணுறான். சரி, அடுத்தது அரேபியன் எக்ஸ்போர்ட்ஸ், அப்புறம் எம்கேஆர் ஃப்ரோசன் ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிஎம்எல் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க 4 பேர் தான் அதிகமாக மாட்டுக்கறியை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்பவர். இப்போ திரும்பவும் சொல்கிறேன், அல் கபீர் எக்ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் யார் தெரியுங்களா? மிஸ்டர் அதுல் சபர்வால். ஐயர், சபர்வால்னா ஐயர், அங்கே ஒரு ஐயந்தூர் ஐயர். அவர் தான் அதனுடைய ப்ரொப்ரைட்டர். பேர் அல் கபீர் எக்ஸ்போர்ட்ஸ். ஆஹா, துலுக்க பையன் தாண்டா பண்ணுறான்னு நம்மால் நினச்சிக்கணுமா? பண்ணுறவன் பார்ப்பான். அடுத்தது அரேபியன் எக்ஸ்போர்ட்ஸ், சுனில் கபூர் அடுத்து செய்கிறோம். இதனுடைய உரிமையாளர் பேர் அது. எம்கேஆர் ஃப்ரோசன் ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ், மதன் அபோட் என்கிறவன். அடுத்து பிஎம்எல் ஏஎஸ் பிந்திரா, இவன் தான். இந்த 4 பேரில் ஒருத்தன் பிஜேபி எம்பி. இவனுங்க தான் ஏற்றுமதி செய்கிறான். ஆனால் இங்கே சொல்கிறான், இப்போ நம்ம அம்பேத்கருடைய அரசியலோடு பார்க்க வேண்டியதானே இருக்குது. அவர் சொன்னார், எந்த பசங்க ஏமாத்துறான்டா, காட்டி தீக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பெரியார் இன்னும் வேடிக்கையாக அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறார். என்னிடம் கூட ஒரு முறை கேள்வி கேட்டார். ராமகோபாலர் இருந்தார், அவர் சரியான இந்துவாதி. அவர் சொன்னார், மாட்டுக்கறி சாப்பிடுவன் மலம் சாப்பிடுவதை போல அப்படின்னு சொன்னார். என்கிட்ட மேலே கருத்து, உங்கள் கருத்து என்னென்னு இருக்குது. அப்போ நம்மளால் உடனே மைக்கு தூக்கிட்டு வந்துடுவாங்கல்ல. எனக்கு தெரியாதுப்பா, அதெல்லாம் தெரியாது. அவர் பெரிய அறிவாளி, சாஸ்திரம் படித்தவர். ஆனால் நான் படித்தேன் சக்கரவர்த்தி திருமகன் ராஜாஜி ஒன்று எழுதியிருக்கிறாரு. அதில் படித்தேன், பரத்வாஜர் ஆசிரமத்திற்கு ராமர் போகிறார். உடனே அவர் சொல்கிறாரு, பரத்வாஜா தன்னுடைய சிஷியனுடைய சக்கரவர்த்தியின் மகன் நம்ம ஊருக்கு வர்றாரு, மிருதுவான பசுங்கன்றை பிடித்து வாருங்கள், அவருக்கு விருந்து படைத்தாக வேண்டும். அவர் உண்மையை எழுதிவிட்டார் ராஜாஜி. இப்போ தான் தெரிஞ்சுதான் மாற்றி எழுதிவிட்டார். நான் சொன்னேன், ராமர் எதை சாப்பிட்டானோ அதையே மலம் என்று சொல்கிறார். நான் என்ன சொல்ல, ராமகோபாலனே சொல்லுகிற போது நான் என்ன சொல்லட்டும்? ராமன் சாப்பிட்டது அதுவாகத்தான் இருந்திருக்கிறதுன்னு சொன்னேன். அவன், சார் இதை போடுவேன்னு முதல்ல கேட்டேன். போடுவேன், பார்த்து இல்லைன்னா அவனுக்கு கண்டுதான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்னேன். சார் என்ன சார் இப்படி சொல்லியோ, பொய்ய சொல்லியா, புத்தகத்தை வேணால் கொடுக்குறேன், உடைய காட்டு உங்கள் ஆசிரியர்கிட்டேன்னு. ஆனால் போட்டாங்க. சரி, எப்படி வரட்டும் தொடரல. அதை போல் இவங்க மாட்டுக்கறியை வைத்து ஒரு அரசியல். இவங்க கொஞ்சம் அரசியல் தான் இவங்களுக்கு, அதுக்கு மேலே அரசியல் கிடையாது. இன்னொன்று, அறநிலையத்துறையை அரசாங்கம் நடத்தக்கூடாது. அது மக்கள் இந்துக்களிடம் கொடுக்க வேண்டும். நான் கேட்குறேன், இந்துக்கள்லாம் யார் சொல்லு, யார்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லுப்பா, அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். எல்லாம் பரம்பரை தொழில் பேசுகிற பரம்பரை தர்மத்தை கொடுத்துடலாமா? அதெல்லாம் கூட இந்துக்கள், அவன் பரம்பரை தர்மம் இந்து தான் இருக்கான். அவனுக்கு கொடுக்கக்கூடாது. யார்கிட்டா கொடுக்கணும்? இல்லை, இந்துக்களிடம் கொடுங்கள். அவன் இந்துவா இல்லையா? இந்து தான், ஆனால் அவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது. அரசு இந்து அறநிலையத்துறை, நம்ம சேகர் பாபு டாப்புக்கு போயிட்டார். அவர் பாப்பானே மிஞ்சிடுவார் போட்டிருக்கு. அந்த ஆள் கொஞ்ச நாள் விட்டால் அவ்வளோதான், திமுக கெட்ட பேர் வாங்கி அந்த மாதிரி பண்ணுறாரு. அந்த ஆள் கந்த சஷ்டி பாடணும். ஏன்னா கந்த சஷ்டி பாடி தாண்டா நாத்திகனை பிடிச்சி ஜெயிலில் போட்டிங்க, அதை மக்கள்லாம் மாணவர்கள்லாம் பாடணுமா? இந்து அறநிலையத்துறை பள்ளியில் படிக்கிற மாணவர்களை கொண்டு தீர்மானம் முருகர் மாநாட்டில் போட்டார். அவர் தான் அமைச்சராக இருக்கார். விட்டுருப்பா, இந்து தான்ப்பா, நல்ல இந்துப்பா, காவி வேட்டியே கட்டிட்டு இருப்பா, விட்டுரு. அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். யார்கிட்டா கொடுக்குறது?
திருட்டு எப்படி போச்சுன்னு இன்னைக்கு இல்லை, வரலாற்று காலத்திலிருந்து அர்ச்சகர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை காலத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவாக இப்போ தான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கான் பாப்பானை. அவனுக்கு தானே நீ யாரையும் உள்ளே வரக்கூடாதுங்கிற கருவறைக்குள். திருட்டு போனது, சிலை திருட்டு போச்சு யாருக்கு முதல்ல தெரியும்? அந்த சிலையை பார்த்த உடனே தெரியுமில்ல, நேற்று பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்னு தெரியுமில்ல. நீ சாவியை நீ தான் இடுப்பில் செருவிட்டு போன, திறந்து விடாமல் எப்படி அவ்வளவு பெரிய கதவை? சென்ட்ரல் ஜெயிலெலாம் செவுறு தான் உயரமாக இருக்கும், கதவு சின்னதாக தான் இருக்கும். ஆனால் கடவுளுக்கு அவ்வளவு பெரிய கதவு போட்டிருப்பான். கூட்ட அர்ச்சகர் 4 தடவை இழுத்து பார்த்து தான் போகிறான். ஒருத்தர் அண்மையில் எழுதியிருந்தார், கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் கதவுகள் போட வேண்டியதில்லை, கதவுகள் மீது நம்பிக்கை இருந்தால் பூட்டு போட வேண்டியதில்லை, பெரிய பூட்டாக போட வேண்டியதில்லை, பூட்டுகள் மீது நம்பிக்கை இருந்தால் சென்ட்ரி அங்கே ஆளை போட வேண்டியதில்லை, பாதுகாவலரை போட வேண்டியதில்லை, பாதுகாவலர் மீது நம்பிக்கை இருந்தால் சிசிடிவி வைக்க வேண்டியதில்லை, ஆனாலும் கடவுளுக்கு சக்தி இருக்கிறது என்கிறான். இப்போ தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம், இதில் என்னப்பா இப்படி சொல்கிறோன்னு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அது எப்படியா இருக்கட்டும் தோழல. அறநிலையத்துறையில் எப்போ இருந்து ஆரம்பிக்கிறான் தெரியுங்களா? இவன் ராஜராஜ காலத்திலே ஆரம்பிக்கிறான். கூத்தன் நாராயணன் பிரம்ம பார்க்கும் என்னும் பார்ப்பான் 42 களஞ்சி பொன்னை திருடி சென்று விட்டான். இது சும்மாலாம் ஒரு விடல, பூரா கல்வெட்டு போட்டு வச்சுட்டான். இந்த பயலுங்க மாதிரி ரெக்கார்ட்லாம் திருட முடியாது, பேப்பரில் இல்லை, அது கல்வெட்டில் இருக்குது. எல்லாம் கல்வெட்டு புத்தகங்கள். இரண்டாவது, நாம் அடுத்து லால்குடி வட்டத்தில் 3ஆம் குலோத்துங்க 21வது ஆட்சி ஆண்டை சேர்ந்த கோயிலில் பார்ப்பன பூசாரி பெரிய நாச்சியார் நகைகளை திருடி விட்டான். பிடித்து விசாரித்த போது களவெடுத்ததை ஒப்புக்கொண்டான். அப்புறம் அவனை கைது பண்ணாங்க. அடுத்த ஒரு கல்வெட்டு 3வது குடுமியான் மலையில் வீரபாண்டியன் 2வது ஆட்சி ஆண்டு கிபி 1255 திரு ஆபரண மூல பண்டாரத்தை இக்கோயில் சிவபிராமணர்கள் களவிலே எடுத்துக்கொள்ள அதை பிடிச்சி அடித்தப்போ ஒருத்த மட்டும் 60 பொண்ணை எடுத்தேன்னு ஒத்துக்கிட்டு எனக்கு பங்கு அவர் தான் கொடுத்தாங்கன்னு கொடுத்துட்டாலாம். அப்புறம் மற்றவனை தேடி பிடிச்சி தண்டனை கொடுத்தார்கள். இதெல்லாம் கல்வெட்டில் இருக்கிறது. 4வது கல்வெட்டு ஆத்தூர் வட்டத்தில் உள்ள ஆரகலூர், நம்ம சேலம் மாவட்டம், 1289 பரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்த, கோத்திரத்தெல்லாம் விட மாட்டான்ல, வெளிநாட்டில் படித்தா விட அது கூட தான் விளம்பரம் கொடுப்பான். காஷ்ய கோத்திரத்தை சேர்ந்த தாலி கண்டம் அவனா ஆகியவங்க அவன் என்பவர் மனைவி தேவாண்டான் சாணி மற்றும் அவரது மருமகளாகிய பெண்களின் வழியாக கோயிலிருந்து கோயில் திருவாவூர்களை கடத்தி கொண்டு கையாடல் பண்ணிட்டான். அவன் மட்டும் இல்லை, மனைவி மருமகள்லாம் சேர்ந்து திருடினாங்க. இதெல்லாம் கல்வெட்டில் இருக்கிற செய்தி, இது வாட்ஸ்அப்பில் வர்றதில்லை. அடுத்து திருவொற்றியூர், இப்படி ஒவ்வொரு சியாருக்கு அது பெரிய பட்டியல் இருக்குது. அதை படிச்சுட்டே போனால் ரொம்ப நேரம் ஆகிடும். இந்த அறநிலையத்துறை கோயில்களை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். யார் இதை பண்ணாங்க? முதல்ல அறநிலையத்துறை வேணால் நீதி கட்சியே சொல்லலாம். அவன் நாத்திகர்கள் யாரும் இல்லை, டிஎம் நாயர் மட்டும்தான் நாத்திகர், மற்றவங்களாம் கடவுள் நம்பிக்கையாளர்கள் தான். சர்பிடி தியாகராயர் மேயராக இருக்கார், அவர் நன்கொடைக்கு போகிறானுங்க. 1915ஆம் ஆண்டில் 10,000 ரூபா நன்கொடை தர்றார். நினச்சி பாருங்க, 1915 10,000க்கு என்ன மதிப்புன்னு பாருங்கள். கொடுக்குறாரு. மேயர், பெரிய மில் ஓனர், தென்னிந்திய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆஃப் சவுத் இந்தியாவுக்கு தலைவர், 10,000 ரூபா கொடுத்துட்டு போகிறாரு. மேடையிலே அவர் வெள்ளுடை வேந்தர், அரசர் வர்றாரு, கருப்பு போட்டு வானாடே, நான் வெள்ளை தான் கொடுப்பேன், ஏன்னா வேற ஆள் வச்சு வரவேற்றிருக்கேன், நான் மாற்றிக்க முடியாது, உன் ராஜாவுக்காக நான் மாற்றிக்க முடியாது. அடிமை இந்தியாவில் பேசியவர். அந்த வெள்ளுடை வேந்தரை கீழே உட்காருன்ட்டான். அவர் கிளர்க்கு 6 ரூபா சம்பளத்துக்கு போகிறான், பின்னாலேயே போகிறான். அவனை கேட்டு போய் மேலே உட்கார வச்சுட்டான். இந்த நாயர் நம்மகிட்ட சொல்கிறதெல்லாம் நிஜமாக தான் இருக்குது, பாப்பார பசங்க இப்படி தான் பண்ணுறாங்கன்னா அப்போ தான் உரைச்சிருக்கு. ஏன்னா அதுக்கு முந்தி ஒரு தீர்மானம், கபாலீஸ்வரர் கோயிலுடைய குளத்தை சுத்தம் செய்து தண்ணியை ஊற்றணும், இவ்வளோ செலவாகுன்னு கொண்டு வர தியாகராயர் மேயராக இருந்து கொண்டு வருகிறார். இவர் கவுன்சிலர் டிஎம் நாயர் எதுக்குறாரு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு இடம் இல்லைப்பா, அது அத்தனை ஏக்கர் இருக்குது, பூரா மூடிட்டு பூங்கா வைக்க குழந்தைங்க விளையாடும், அது எதுக்கு? ஐயோ பாவி, கோயில் குளத்தையாக மூடுவதுன்னு பேசுறதில்ல. அதுக்கப்புறம் 2 ஆண்டு பேசாமல் இருந்தவர் டிரைவர்கிட்ட சொன்னாராம், உடியா நாயர் வீட்டுக்கு வண்டி உடியான்னாராம். போனோன்னே இது சும்மா இருக்க முடியாது, அந்த பாப்பார பசங்களை தட்டி தான் வைக்கணும், வாங்க ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு தான் அப்புறம் இணைந்து செயலாற்ற முன் வருகிறார். டாக்டர் நடேசனோட போய் இணைந்து செய்கிறாங்க எல்லாம். அப்போ அவரை அவமதித்தவர்கள், அவர் என்ன, அந்த நீதி கட்சி, அந்த நீதி கட்சி முதல்ல சட்டம் கொண்டு வருது, அறநிலையத்துறை சட்டத்தை கொண்டு வருகிறார்.
அதை பெரியார் அப்போ காங்கிரஸ்காரர் 23 முதல்ல கொண்டு வர்றாங்க. இப்போ பெரியார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், எதிர்கட்சி தான் நீதி கட்சி. அப்போது வரவேற்று பெரியார் எழுதுகிறார், வாஹா நல்ல திட்டம் ஐயா பாராட்டுறேன்னு எழுதுகிறார். எவனா எதிர்கட்சி பாராட்டுவானா? நம்மால் எது செஞ்சாலும் எடப்பாடி பழனிசாமி உதாரணம் இல்லை, நமக்கு எது செஞ்சாலும் எதிர்ப்பதை ஒரு அறிக்கை கொடுக்கணும். அப்படி இல்லை, அவர் வரவேற்கிறார். 2வது முறை திரும்ப ஒரு சட்டம் கொண்டு வரப்பையும் ஆதரிக்கிறார். இவங்கெல்லாம் போய் கவர்னர் ஐயோ போடாதீங்க, அவன் ஆட்சி போக போகுது, மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணல, அவங்க அடுத்த ஆட்சி அவங்களுக்கு இருக்குமா இல்லையா தெரியல, பரவாயில்ல விடு, இன்னொரு தேர்தலில் நிற்கிறோம். இது 2016 3 ஆண்டுக்கு ஒரு முறை இப்போ தேர்தல் நின்று வெற்றி பெறுகிறார்கள். இப்போ கையெழுத்து போட்டார் அவர். சரி, இவராவது சாதாரண பக்தர். பெரிய பக்தர் ஒருத்தர் இருந்தார், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், பெரிய பக்தர். அவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவி போன உடனே நேராக போய் வள்ளலார் மடத்தில் தான் இருந்தார் கடைசி வரைக்கும். ஒரு பாய் ஒரு தலையணை 2 சட்டையோடு வேட்டியோடு போனவர் அங்கேயே இருந்தால் இறந்தே போனார். ஒரு முதலமைச்சராக இருந்தவர். அப்படி இருந்தவர் அவர் ஒரு சுயமரியாதை உள்ள முதலமைச்சர். காந்தி ஒரு முறை வர்றாரு, என்னையா நீ இடஒதுக்கீடுன்னு சொல்லி எல்லா வேலைகளையும் பாப்பானுக்கு தரவே மாட்டேங்கிறியா, விசாரிக்கணும் வாங்குறாரு. அவர் சொல்கிறார், எனக்கு வேலை இருக்குப்பா. சென்னைக்கு வந்து காந்தி கூப்பிடுறாரு, அவருடைய செயலாளரை கூப்பிட்டு அது கொண்டு போய் என்னென்ன ஃபைலை காட்டி வந்துடுங்க அவர்கிட்ட என்று அனுப்பி விட்றாரு. எனக்கு வேலை இருக்கியா, முதலமைச்சர் வேலையா, வர்றவங்களாம் சந்திச்சுட்டு தான் வேலையா, கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. அதில் பார்த்து தான் காந்திக்கு புத்தி வந்தது, ஐயோ இந்த பசங்க நம்மகிட்ட பொய்யே பேசிட்டானுங்களேன்னு தெரிஞ்சுது. அப்படிப்பட்டால் இந்து பத்திரிகை ஒரு வகுப்புவாதின்னு எழுதுகிறான், ஒரு காங்கிரஸ்காரனை வகுப்புவாதி. உடனே வந்து இந்து பத்திரிகாசி ஃபோன் பண்ணாரான், வாப்பா கொஞ்சம் உங்களை பேசணும் உங்ககிட்ட வாங்கன்னு இருக்கார். அவனா கேட்டாரான், உங்ககிட்ட எவனாவது உங்கள் அலுவலகத்தில் பார்ப்பனல்லாதார எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு கேட்டாரான். யாரும் இல்லை அப்படின்னாங்க. அதை விட்டுருங்க. ஐயருங்க எத்தனை பேர் வேலை செய்கிறான்னு கேட்டானா. அடுத்த கேள்வி, பாப்பானை கூட வச்சு ஐயர் எத்தனை பேர் இருக்கானா, ஐயருங்க யாரும் இல்லை. ஐயங்காரில் எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாம் ஐயங்கார் தான். நீ என்ன வகுப்பதின்னு எழுதுற போ அப்படின்ட்டாரான். ஒரு பத்திரிகை ஆசிரியர் பேசுறதுக்கு யாருக்கா தைரியம் வருமா? அந்த முதலமைச்சர் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். ஒவ்வொரு கோயில் நடந்த திருட்டியெல்லாம் விரிவாக சொல்லி ஒவ்வொரு தீர்மானம் எல்லா கோயிலுக்கும் போடுறான்னு போட்டவர் அவர் தான். வலிமையாக்கியவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். ஆனால் இவனுங்க ஒன்றும் திருடுறதுக்கு வழியே இல்லை. இப்போ அதாவது நோட்டு காலம் 2000 நோட்டு செல்லனா கொஞ்ச நாளைக்கு பிஸ்னஸ் பண்ணாங்க, அது முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எலக்டோரல் பாண்டு, அது வேறு இந்த உச்சநீதிமன்றம் சொல்லிட்டு போயிடுச்சு. என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. சரி, அறநிலையத்துறை வந்தால் கூட ஏதாவது 4 காசு பண்ணலாம் என்று யோசிக்கிறார்கள் போன்று. அறநிலையத்துறை ஏன் வேண்டாங்கிற, ஒன்றா திருட்டு பண்ணுறீங்கன்னு தானே அது கொண்டு வந்தாங்க. இது யார் பண்ணது, நீ கட்டினதா? நீ ஒரு கல், நீங்கள் இருந்தால் பெரிய பெரிய இது போட்டிருப்பான் பாருங்க கல். இவன் கொடுத்தது ₹1 இருந்தால் கூட பெருசாக கல்வெட்டு வைப்பான் பாருங்கள். பழனியில் ஒரு படிக்கட்டில் பார்த்தங்க, ஒரு படிக்கட்டு உபயம் எழுதி அடுத்த படிக்கட்டில் அவன் முடியுது. அவனது ஒரு படிக்கட்டு தான் கொடுத்துருக்குறான், கல்வெட்டு 2வது படிக்கட்டில் ஒரு வரி இருக்குது. இந்த மாதிரி ஆள் நம்ம ஆள். அந்த வெள்ளம் பூரா படிச்சுப்பார், ஒரு பாப்பான் பேர் இருக்கான்னு பாரு. நம்ம சூத்திரம் உண்டங்க தான் கொடுத்துருக்கோம், பூராத்தையும் அவன் தான் கொடுத்துருப்பான். சரி, இப்போ வேண்டாம். ஒரு 100-1000 ஆண்டுகளுக்கு முன்னால் மன்னர்கள் கட்டினார்கள். மன்னர்களுக்கு பணம் யார்? மக்கள் வரி தானே. மக்கள் வரியில் மன்னர்கள் கட்டியதை மக்கள் வரியில் இப்போ இருக்கிற மன்னர் என்பது ஜனநாயக ஆட்சியில் ஆட்சிக்கு இருப்பவங்க தான். அது முதலமைச்சரோ மாநிலத்திலேயோ ஒன்றியத்திலேயோ அவங்க தான் இருக்காங்க, அவர்கள் பாக்குறாரு. அது என்ன ஒன்று கஷ்டம்? இப்போ அதை செய்வதை ஏன் தடுக்கிறீர்கள் நீங்கள்? அப்போ என்ன இருக்குது உங்கள்கிட்ட? திருட்டு புத்தி இருக்குன்னு அர்த்தம், திருப்பி பாப்பானே வரணும் அர்த்தம் தானே. அம்பேத்கர் மிக தெளிவாக எழுதினார். அந்த இந்து மதத்தை காப்பாற்றி யோசனை சொல்கிறார். இவர் கடைசியாக சொல்கிறாரு, இந்த உரைதான் நான் இந்துவாக இருந்து ஆற்றுகிற இறுதி உரையாக இருக்கும்னு சொல்கிறார். 1936 54 மதம் மாறினார், அது வேற. அந்த இதிலே இந்து மதத்தை காப்பாற்றணும் யோசனை சொல்கிறப்பா, பண்ணிக்கப்பா அதெல்லாம் என்று அந்த உரையில் சொல்லுகிறார். ஒன்று, அதற்கென்று ஒரு நூல் உருவாக்கு. எது? பகவத்கீதைனா இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், அதை சொன்னால் அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்த சைவனுக்கும் வைணவனுக்கும் சண்டையை பொன்னியின் செல்வன் படிச்சிங்கனாவே தெரியும். என்ன சண்டை 2 பேருக்கும். இவன் அவனை பார்க்க மாட்டான், இவனை பார்க்க மாட்டான். படத்தில் கொஞ்சம் மாற்றம், அந்த கதையே ஃப்ராடு, அதில் ஒரு ஃப்ராடு படத்தில் நடந்துருச்சு, அது வேறு. ஆனால் அதில் சைவனுக்கும் வைணவனுக்கும் அவ்வளோ வெறுப்பு இவங்க 2 பேருக்கும். ஒரு கல் காக்கா கொத்தி ஒரு துண்டு மூக்குள் விழுந்து மூக்குள் ரத்தம் வரும்.
அது ஸ்ரீரங்கம் கோயில் பார்த்து சைவம் சொல்லுவானா, ஆஹா காக்கையே வைணவ கோயில் இடிக்கிறாயா மகிழ்ச்சின்ட்டு போவானோ. அப்படிப்பட்ட பகை இருந்த காலம். அப்போ சொல்கிறாரு, அதனால் எது மதம்னு வச்சுக்கோ, உன்னுடைய புனித நூல் எதுன்னு முடிவு பண்ணு. அடுத்தது, அதற்கு அர்ச்சனை செய்வதற்கு அர்ச்சகர்களுக்கு தகுதியை நிர்ணயம் செய். இந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை அர்ச்சகராக வை. அடுத்து இன்னொன்று சொல்கிறார், அதான் ஆபத்தானது. ஐசிஎஸ் அதிகாரிகள் இத்தனை பேர் என்பதை போல அர்ச்சகர் ஒரு கோயிலுக்கு இத்தனை பேர் என்றது நிர்ணயம் செய். செட்டியாருக்கு பிறந்தா ஒரு பக்கத்தில் இன்னொரு கடை வச்சுக்குவார், இவன் இன்னொரு கழுவிகளை கட்ட முடியும், இவனே வாரிசு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ரீரங்கத்தில் இந்த மன்னிக்கணும் தில்லையில் சிதம்பரத்தில் என்ன நடக்கிறது, 2000 பேர் இருக்கானா எல்லாத்துக்கும் பங்கு, கல்யாணம் பண்ணவனுக்கு தான் பங்கு. அப்போ 3 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சிட்றான். நம்ம ஆளுநர் சொல்கிறாரு, ஆஹா நானே குழந்தை திருமணம் செய்து கொண்டவன். உன்னை யார் கேட்டாங்க, அவன் பண்ணுறான், வழக்கு போட்டுருக்கு அரசாங்கம், தண்டனை பண்ணி. நீ எதுக்கு சொல்லிகிட்டு இருக்க, நீ குழந்தை திருமணம் பண்ணிக்கிட்ட, அது எதுக்கு பண்ணுறான்னா பங்கு வருங்கிறதுக்கு. இப்போ தான் அறநிலையத்துறை ரொம்ப நாள் கழித்து கண்டுபிடிச்சிருக்கு, அதுக்கு தான் அறநிலையத்துறையை கூடாதுங்கிறான். எத்தனாயிரம் ஏக்கரை விற்றுருக்காங்கன்னு டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டாங்க. எங்கள் குளத்தூருங்க காஞ்சிபோன் நிலத்துலேயே ஒருத்தன் விற்றுவிட்டான். ஐயர் பையனுக்கு பேர் சென்றாய பெருமாள் கோயில், அவங்க பையன் பேர் சென்றாய பெருமாள்னு வச்சுட்டான். கடவுள் பேரால் இருக்கிறத போட்டு சென்றாய பெருமாள் கோயில் ஏலத்துக்கு வருது. ஏன்னா சென்றாய பெருமாள் வாங்கின கடனுக்கு ஜப்தி பண்ணுறான். அது என் என்னது தாங்கிறான் அந்த நிலத்தை, சாமி பேர் இருக்குது. சரி, உடனே ஜப்தி விட்டு ஏலத்தை எடுத்து இன்னொருத்தன் வச்சுட்டு இருக்கிறான். நாங்கள் எங்களுக்கு வேளாண்மை கிடங்கு கட்டுவதற்கு இடம் தேடி போனால், கோயில் நிலம் இருக்குன்னு போனால் ஐயர் என்னதுங்கிறான். யோ இது சாமி இது இல்லை, சென்றாய பெருமாள் எங்கள் பையன் பேருங்க அப்படின்ட்டான். இப்போவே பண்ணுற காஞ்சிபோன் நிலத்தில் அப்போ என்ன பண்ணியிருப்பேன். அதனால் அர்ச்சகரை முடிவு செய்து விட எத்தனை பேர். அதை விட இன்னொரு குண்டு தூக்கி போட்டார், இப்படிப்பட்ட பட்டய வகுப்பில் தேராதவர்கள் செய்கிற சடங்குகள் செல்லாதென்றும் தண்டனைக்குரிய குற்றம் என்றும் முடிவு செய்யுங்கள். அதை பண்ண. அடுத்தது, எவனாவது இந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் பூஜை பண்ணான்னு வச்சு பிடிச்சி உள்ள போடவனெல்லாம். இப்போ யார் ஐயருக்கு பிறந்தவன்லாம் அர்ச்சகர் ஆகிடுவானா, நம்மளால் ஒத்துக்குவானா. வக்கீல் வீட்டுக்கு போவான், எங்கள் வக்கீல் வெளியே போயிருக்காரு, அவங்க பையன் +2 தான் படிக்க, நல்லா விவரமான பையங்க, என்ன கேஸ் சொல்லணும் சொல்லுவானா நம்மளால். ஓ ஏயா பையனை போய் டாக்டர் வீட்டுக்கு போகிறான், பொண்ணு பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிச்சுட்ருக்குங்க, சொல்லிட்டு போங்க. ஓ இந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லி என்னையா பண்ணுவேன். சரி, பையனுக்கு கல்யாணங்க, நான் வர முடியாத என் பையனை வேணா அனுப்பி விட்றேன். சரி சாமி, பையனையா அனுப்புங்க சாமி. ஏடா மடையா, அங்கே சொன்ன அறிவு இங்கே ஏன்டா வேலை செய்யலை. இதைத்தான் நம்ம கேட்குற கேள்வி, இதைத்தான் நம்முடைய தலைவர்கள் கேட்டார். ஏன் அப்படி நினைக்கிறீங்க, அதுக்கான உரிய தகுதி இருக்கிறதா அது வச்சுக்கோ என்பதை சொன்னார்கள். இப்போ நான் இன்னொன்று அன்றைய அது உற்றுவணும்னு பயத்தாலும் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா அம்பேத்கரை பற்றி சிலவற்றை சொல்லிவிட வேண்டும். புரட்சியால் அம்பேத்கரை புரிந்து கொள்ளாத சமூகம்தான் இதுவரைக்கும் அது சரியாக ஒரு இடத்துல போட்டு அடைச்சிட்டோன்னா தீர்ந்து போச்சு. அவன் இந்த பசங்களுக்கு தலைவருங்க, அவன் ஜாதி சங்க தலைவர் மாதிரி. இவரனை ஈஸ்வரனா ராமதாஸா அப்படி சொல்லிட்டு போயிட்டான். ஓ இவங்க ஈஸ்வரன் ரேஞ்சில் ராமதாஸ் ரேஞ்சில் நினைக்கிறான். ஓ இப்படிப்பட்ட இவ்வளவு தானே அந்த ஆள் அப்படி. ஏய் அவர் எவ்வளவு பெரிய ஆள், அந்த பகுதியே மறைத்து விட்டு நம்மளும் ஒத்துக்குவான். அரசியல் சட்ட மேதை, உண்மைதான், அதெல்லாம் யாருன்னு சொல்ல. ஒரு செய்தியை கூட நான் சொல்ல வேண்டும். அம்பேத்கரை எல்லாம் அதை விட்டு விரட்டுறதுக்கு எவ்வளோ முயற்சி செய்தார்கள். வரக்கூடாத அரசியல் நிர்ணய சபைக்கு பிஜி கெர் என்று ஒருவர் மராட்டியத்தின் முதலமைச்சராக இருந்தார். அவர் உத்தரவு போட்டார், இந்த ஆள் தேர்தல்னா தோக்கடிங்க, அந்த ஆள் வந்துடக்கூடாது, அரசியல் நிர்ணய சபைக்கு வந்துவிடக்கூடாது. அப்புறம் ஜோகேந்திரநாத் மண்டல் என்பவர் வங்காளத்தில் இருக்கிற ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனுடைய தலைவர், வங்காளத்தினுடைய சட்ட அமைச்சர், நிதி அமைச்சராக இருந்தவர். அவர் சொல்கிறார், இங்கே வாங்கன்னு இல்லைங்க, தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள் அரசியல் சபைக்கு. ஆனால் பாகிஸ்தான் பிரிவினையில் அம்பேத்கருடைய உறுப்பியம் போயிடுச்சு. ஏன்னா அங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அது பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. அப்போ என்ன செய்வது என்ற சூழல். அப்போ இந்த பரபரப்பான சூழலில் தான் அரசியல் சட்டம் எழுதுகிற அறிவாளிகள்லாம் அங்கங்கே சுற்றுறான். நாங்கள் அரசியல் சட்டம் எழுதணும், போய் உலகம் பூரா சுற்றுப்பயணம் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு வர்றோன்ட்டு போகிறாங்க. BN ராவ், பெனகில் நரசிங்கராவ், அவர் தான் அம்பேத்கர் கூட நன்றியை சொல்லுவார். அந்த உரையில் 25/11 உரையில் நன்றி சொல்லுவார். பெனகில் நரசிங்கராவ் என்ற ஆந்திராவை சேர்ந்த பார்ப்பனர், ஒரு பெரிய சட்டறிஞர், உலக நீதிமன்றத்தில் சர்வதேச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர், முற்போக்குவாதியும் கூட தான். அவரும் MR ஜெயகர் இந்து மகா சபையில் இருந்தவர். அதனால் அவர் மோசமான நினச்சாதீங்க, அவரும் கொஞ்சம் நியாயமான ஆள்.
எல்லாரும் பயணத்தில் போகிறார்கள். ஐவன் ஜென்னிங்ஸ் என்கிற பெரிய அறிஞர் இங்கிலாந்தில் இருக்கிறார். அவரை போய் பார்க்கிறார். அரசியல் சட்டம் எழுத வேண்டும். ஏன்னா அவருக்கு முதல்ல 2 நாட்டுக்கு அரசியல் சட்டம் அவர் தான் எழுதி கொடுத்தவர். போய் கேட்கிறார்கள். அவர் சிரிப்பு வந்து விடுவார். சிரிக்கிறார் அவர். ஏங்க ஐயா உங்கள் ஊரில் அம்பேத்கரை வச்சுட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க நீங்கள் என்று சிரிக்கிறார் அவர். எம்ஆர் ஜெயர் மனதில் பட்டு, அவரும் வந்து மகாராஷ்டிராக்காரர், மனதில் படுகிறது. ஐயோ அம்பேத்கர் இவ்வளோ பெரிய எங்கேயோ இங்கிலாந்தில் உட்காந்து சொல்கிறான். ஏன்னா உங்கள் ஊரில் அம்பேத்கரை வச்சுட்டு இவ்வளோ தூரம் ஏங்க வந்தீங்க என்று சொல்லுகிறான். வந்தவுடன் எம்ஆர் ஜெயகர் தன்னுடைய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர் பதவியை துறந்து அந்த இடத்தில் அம்பேத்கர் நிற்க வச்சு வெற்றி பெற வைத்தார். அவன் இந்து மகாசபையில் யோகியமான இந்து மகாசபைக்காரனாக இருந்திருக்கான். அவர் செய்தார். அப்புறம் தான் போனார் அவர். இப்போ வெளிநாட்டுக்காரன் அவரை புரிந்து வைத்திருக்கிறான். அவளை எவ்வளோ பெரிய அறிவாளி என்பதை அவன் தெரிந்து வைத்தார். நம்மளுக்கு தெரியல. அடுத்து பலவற்றை சொல்லலாம். அவருடைய ஆய்வுகள் 2 பட்டங்கள் பொருளாதாரத்தில் பிஹெச்டி வாங்கினவர் அவராக தான் இருக்கணும். பாரிஸ்டர் பட்டம் வாங்கியவர். எத்தனை ஆய்வுகளை செய்த, எவ்வளவு அவர் காலகட்டத்தில் அவரை விட அதிகம் படித்தவர் இந்தியாவில் யாரும் இல்லை. அதுக்கு பின்னால் இப்போ நம்ம ஆளுங்க போய் வாங்கியிருக்கலாம். அது பேரில் போட்டுக்குவான் பின்னால். நான் 26 MA பாஸ் பண்ணிருக்கேன்னு பேட்டியில் கூட ஒருத்தர் சொன்னார். என்னையா பண்ணுறது? அம்பேத்கரும் போனார் ஒரு முறை. பரோடா மன்னர் உதவிக்காக போனார். பரோடா மன்னருடைய கேள்வி கேட்குறார், நீ என்ன படிக்க போகிறாய்? சமூகவியல், பொருளாதாரம், இதெல்லாம் படிக்க போகிறேன். இதை படித்து என்ன பண்ண போகிறேன்? என்ன வேலைக்கு போக முடியும்? சமுதாயத்தை உயர்த்த விரும்புகிறேன், அதற்கு இவை பயன்படும் என்று கருதுகிறேன்கிறார் அவர். சோஷியாலஜி படித்தாதான்டா என் சமுதாயத்தை அதை நான் மாற்ற முடியும். கடன் கேட்க போகிற கூட அதை தான் சொல்லி கடன் வாங்கிட்டு தான் படிக்க போனவர். அரசர் அதிர்ந்து போகிறார். இப்படி ஒரு மனுஷனா? அப்படி நினச்சிருக்க மாட்டார். இப்படி ஒரு பைத்தியக்காரனாக நினச்சிருப்பார். இவன் இதை படித்து என்னடா வேலைக்கு போக முடியும், என்ன சம்பாதிக்க போகிறான்னு நினச்சிருப்பார் அவர். ஆனால் போனார். அப்போ எப்போதும் அந்த சமூக சிந்தனையும் சமூக மாற்றத்தின் மீதும் அக்கறை கொண்ட தலைவராக இருந்தவர். அவர் ஆற்றிய பணிகள் இருக்கு பாருங்க, அது வந்து மக்களை ஒட்டுமொத்த சமுதாயத்திற்காக செய்தார். நான் பலமுறை சொல்வதுண்டு. அவர் வைஸ்ராய் கவுன்சில் உறுப்பினர் ஆக்கப்பட்டார். அது மத்திய அமைச்சர் பதவியை போலத்தான். இவருக்கு சில துறைகள் வந்து திட்டத்துறை கொடுக்கப்பட்டு, தொழிலாளர் நலத்துறை கொடுத்தார்கள். மின்சாரம் அவர் கொடுத்தாங்க. நீர்வழி பாசன முறைகள் எல்லாம் அவருக்கு தான் அவர் துறையாக இருந்தது அப்போது. இப்போ நம்ம ராமசாமிலும் கூட இப்போ வைஸ்ராய் கவுன்சில் உறுப்பினர் தமிழ்நாட்டிலிருந்து. ஆனால் இவரிடம் கொடுத்த உடனே இவர் பண்ண மாற்றங்கள்லாம் தெரியும். இப்போது பெரிதாக 28ஆம் தேதி ஒரு கூட்டத்தை பற்றி எல்லா தொழிற்சங்களும் பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை சந்திப்பில் அதை கேட்கலாம் இதை கேட்கலான்ட்டு. ஆனால் இதை முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்ற முறையை சட்ட ரீதியாக பதிவு செய்து சட்டமாக்கியவர் அம்பேத்கர்னு பல பேருக்கு தெரியாது. அவர் தான் ஏன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்ற முறையை கொண்டு வந்தார். தொழிலாளிகள், நிர்வாகம், அரசு 3 உட்கார்ந்து பேசி தான் முடிவு பண்ணோம் என்பதை கொண்டு வந்த 8 மணி நேர வேலை. நான் கூட வேடிக்கையாக சொல்வதுண்டு. 8 மணி நேர வேலைங்கிறது எல்லாருக்கும் தான். தொழிலாளர் அவர் சொன்னார், தொழிலாளர்களுக்கு என்ன வேலையை கொடுத்தார்களாம்? நூற்பாலைகளில் நூற்கிறப்ப வந்து நெசவு வேலையை கொடுக்க மாட்டாங்களாம். ஏன்னா நூலந்து போனால் எச்சி தொட்டு அவர் இணைப்பாராம். அது தீட்டாய்ப்படும் துணி எப்படி விற்கிறது என்று. அந்த பிரிவில் எப்போதும் தாழ்த்தப்பட்ட மக்கள் பதவி அமர்த்தப்பட்டதில்லை. அப்படி வச்சிருந்த காலம் ஒன்று இருந்தது. ஆனாலும் கூட இவர் 8 மணி நேரம் வேலை. அப்போ நம்மளால் என்ன வேலைனா சின்ன வேலை. பெரிய வேலையில் இருந்தாலும் யாராக இருந்திருப்பான்? அதை விட மகப்பேறுக்காக விடுப்பு, சம்பளத்தின் கூடிய விடுப்பு அறிவித்தவர் அம்பேத்கர். அப்போ யார் வேலையில் இருந்திருப்பான்? மகப்பேறு விடுப்பு எடுக்கிற பெண்கள் யாராக எல்லாம் பாப்பாத்தான் இருந்திருப்பான். நம்ம பெண்கள் வெறும் பிற்படுத்தப்பட்டவர்களும் யாரும் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அவர்கள்லாம் மகப்பேருக்கு செல்ல வேண்டும் என்றால் பதவி விட்டு தான் போகணும். குழந்தை வளர்ப்பெல்லாம் வந்த பின்னால் மீண்டும் என்ன போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலையை வாங்கிக்கலாம். இதுதான் முறையாக இருந்த காலகட்டத்தில் தொடர் பணி என்பதும் சம்பளத்தோடு கூடிய விடுப்பு என்பதும் அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தால் வந்தது என்பதை பெண்களே யாரும் உணர்ந்ததாக தெரியாது. ஏன்னா அதை நாமே கொண்டு போய் செல்ல நினைக்கிறேன். நான் கொண்டு போய் செலுத்தவில்லை. அவருடைய இந்த பக்ரானங்கள் திட்டமெல்லாம் சொல்லுவாங்கள்ல, எல்லாவற்றுக்கும் ஆற்றுக்கண்ணாக இருந்தவர் அவர் தான் அதை எல்லாம் தீட்டி கொடுத்தவர். அண்மையில் கூட பிஸ்வாஸ் என்கிற ஒரு அமைச்சர் எழுதியிருந்தார். நான் அங்கே போனேன், நர்மதா திட்டத்தினுடைய அலுவலகத்துக்கு போனேன். அம்பேத்கர் பற்றிய குறிப்போ ஒன்றுமில்லை, ஆனால் அந்த திட்டத்தை அப்போதே எழுதி திட்ட வடிவில் கொடுத்தவர் அவர் என்பது ஏனோ தெரியவில்லை, அதிகாரிகளுக்கும் தெரியவில்லை, அரசுக்கும் அக்கறை இல்லைன்னு எழுதியிருந்தார். ஏகே பிஸ்வாஸ் எழுதியிருந்தார்.
அவ்வளவு பெரிய அறிஞரை மிக சாதாரணமாக நினைத்து கொண்டிருப்பதும், ஏதோ நமக்கு ஓட்டுக்கு பயன்படுவார் என்று நினைப்பதும் தான் இன்றைய அரசியலாக இருக்கிறது என்பதால் இதை சொல்லுகிறேன். இன்னொன்று, அம்பேத்கருக்கும் நமக்கும் பல சங்கடங்கள் இருக்கும், பெரியார் இயக்கத்துக்கும் அவருக்கும். பெரியார் பல நேரத்தில் பேசியிருக்கிறார். அவர் ஒன்றுபட்ட இந்தியா என்பதை பேசிக்கொண்டே இருந்தார். ஒரு கூட்டத்தில், மாயவரத்தில் 47 ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். ஏன்னா பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் சில முரண்பாடுகள், விமர்சனம் எப்போ வருதுன்னா, அரசியல் சில உறுப்பினரானதிலிருந்து பதவியை துறந்து விட்டு வெளியே 51 வரைக்கும் 4 ஆண்டுகள் பெரியார் அம்பேத்கர் மீதான விமர்சனங்கள் பெரியாரிடம் வந்திருக்கின்றன. அது கடுமையான விமர்சனம், போகிற போக்கில் சொல்லுவார். இந்த வடநாட்டில் பிறந்தாலும் இந்த பித்தலாட்டம், இந்த பைத்தியகாரத்தம் தான் இருக்கும் போல் இருக்கு, அவரும் ஒரே இந்தியான்னு பேசிகிட்டு இருந்தார் என்று சொல்லுகிறார் அவரிடத்தில். அது சொல்கிறாரு. அந்த பேச்சில் இதையெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, அம்பேத்கரை உங்கள் தலைவராக ஏற்றுக்கொள். அது ஆதி திராவிடர் மாநாடு, மயிலாடுதுறையில் நடந்த ஆதி திராவிடர் மாநாட்டில் பேசுகிறார். அம்பேத்கரை உங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள், நானும் அவரைத்தான் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் விமர்சனத்தை வைக்கிறார். ஒரு கோபம் இருந்தாலும் அவரை விட்டால் யாரா இருக்காங்க, அவர் தானே தலைவர், நமக்கு அவர் தானே வழிகாட்ட முடியும், நீங்கள் அவரை விட்டுறாதீங்க என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, அடுத்து சொல்கிறாரு, இதெல்லாம் சொல்லிட்டு பேசிகிட்டே வர்றாரு. நான் அப்பயே அந்த பூனா ஆக்டில் கையெழுத்துலாம் போடாதுன்னு சொன்னேன். இவர் இந்த காந்தி பொக்கவாசிரிப்பில் ஏமாந்து போய் கையெழுத்து போட்டார் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்கிறார் அவர். அவருடைய விமர்சனம் அவருக்கு, என்னடா இப்படி பண்ணிவிட்டார் இந்த மனுஷன் என்று அவர் நிலைமை அவருக்கு தான் தெரியும். ஈழ விடுதலை அந்த சமயம் நடந்தப்போ, ஈழத்தின் இறுதிக்கட்டத்தில் திருமாவளவன் அவர்கள் வட்டினி போர் நடத்தினார். திடீர்னு கைவிட்டார். ஏன் கைவிட்டார்? ஆதரவான போராட்டங்கள் நடத்துகிற விடுதலை சிரித்தெல்லாம் போட்டு குண்டாஸில் போடுறான் எல்லாத்தையும். என்னடா வம்பா இருக்குது, நம்மளால் பூரா உள்ளத்தில் இடுவான் போல் இருக்கு. இது நாம் உயர்ந்த நோக்கத்தை எவ்வளவு மலிவாக அதை மாற்றி வைக்கிறார்கள் என்பதால் அவர் கைவிட நேர்ந்தது. அது ஒரு நிர்பந்தம், வேறு என்ன பண்ணுறது? அதை போலத்தான் அந்த பூனா ஒப்பந்தம் வந்த பின்னால் எல்லாரும் எதிராக மக்களை பார்க்க தொடங்கிவிட்டால், அம்பேத்கரை எதிரியாக சித்தரிக்க தொடங்கிவிட்டார்கள், எல்லாம் பண்ணாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் இதை சொல்லிய பெரியார் மீண்டும் சொல்லுகிறார், கடைசியாக முடிக்கிறாரு, நீங்கள் அம்பேத்கரை, தமிழ்நாட்டில் சிவராஜ் அவர்களை, கோவை வீரையன் அவர்களை பின்பற்றி நீங்கள் நடந்து உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள், ஏமாந்து விடாதீர்கள். இது கடைசியாக பேசுகிறது. அப்போ என்ன இருந்தாலும் நான் விட முடியல பாவற, அவர் தான்ப்பா எங்கால் அப்படிங்கிற போன அவருடைய பார்வையும் அவருடைய போக்கும், அந்த நட்பு அவர்களுக்கு அப்படித்தான் இருந்திருக்கிறது. நீதி கட்சியை மாற்றி திராவிடர் கழகம்னு பேர் வைத்து விட்டார். நாங்கள் நீதி கட்சின்னு கொஞ்சம் பேர் சொல்லிட்டு கொஞ்ச நாள் இருந்தாங்க. WPS சவுந்தரன் பாண்டி போன்ற, PT ராஜன் போன்றவரெல்லாம் நாங்களாம் நீதி கட்சி தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா பெரியார் அந்த பட்டத்தெல்லாம் விட்டுருங்கன்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தான், பிடிக்கல அவங்களுக்கு. அதுதான் அண்ணாதுரை தீர்மானம் என்பது. அதுதான் அண்ணாவின் தீர்மானம், அரசு கொடுத்த பட்டங்களை கைவிட்டு விட வேண்டும் என்பது. அரசின் நியமன பதவிகளுக்கு நாம் செல்லக்கூடாது என்பதெல்லாம் தீர்மானம். எப்படா விட்றதுன்னு பயந்தவங்களாம் இல்லை. அவங்கெல்லாம் கூப்பிட்றாங்க அம்பேத்கரை, நீங்கள் வாங்க, நாங்கள் ஒரு விருந்து கலந்து கொள்ள வேண்டும். சரி வரையா, வரம்பா விருந்துக்கு. அங்கே போய் சொல்கிறார், நீதி கட்சி ஏன் தோற்றது? நீங்கள் மக்கள் என்று கருதினால் பார்ப்பனாத மக்களை மட்டும்தான் கருத்தில் கொண்டீர்கள், நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி கருத்தில் கொள்ளவில்லை. உங்கள் தோல்விக்கு இதெல்லாம் காரணம். இன்னொன்று, உங்களுக்கு வழிகாட்டிய சரியான தலைவன் இருந்தாலும் அவரை விட்டுட்டு ஏன் தனியாக நீங்கள் அமைப்புன்னு எனக்கு தெரியல. பெரியாருக்கு போய் விட்டுட்டு ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு எல்லாம் பேசிட்டு விருந்து சாப்பிட்டு, குத்துசி குருசாமி எழுதினார், கருப்பட்டி கொடுத்து செருப்பால் அடிச்சதும்பாங்க, அம்பேத்கர் அப்படி பேசிவிட்டு வந்து விட்டார்னு எழுதினார். அடுத்த நாள் உடனே பெரியார் பார்க்குறாரு. அவர் கூட்டம் 4 நாள் கூட்டம், 2 நாள் சுயமரா இயக்க கூட்டங்களில் அவர் உரையாற்றுகிறார். அவர் திராவிடர் கழக கூட்டங்களில் அம்பேத்கர் பேசுகிறார். ஜெகஜீவன் ராம் அப்போது காங்கிரஸால் தூக்கிவிடப்படுகிறார் அம்பேத்கருக்கு எதிராக. அவங்க நினச்சிக்கிட்டது அம்பேத்கர் எதிராக அவரை உயர்த்தினார்கள். ஜெகஜீவன் ராம் வந்தபோது திராவிடர் கழகம் கருப்பொடி காட்டி போராட்டம் நடந்துச்சு. நீ வரா, திரும்பி போ, அம்பேத்கரே எங்கள் தலைவர் முழக்கம் திராவிடர் கழகம் எழுப்புது. ஜெகஜீவன் ராமை திரும்பி போ என்று பேசுகிறார். போராட்டம். இப்படிப்பட்ட ஒற்றுமையும் இன்னொரு பக்கம் சிறு சிறு உரசல்களும் இருந்தாலும் அதையும் மீறி ஜெகஜீவன் ராம் பின்னால் ஓரளவுக்கு தன்னை மாற்றிக்கொண்டு வளர்ந்தார் என்பது வேறு. அந்த நிலையில் காங்கிரஸினுடைய சதித்திட்டம் என்று கருதினார்கள். அதுக்கு கொடுத்த அவர்களுடைய இது. இப்போ அந்த ஒன்றுபட்ட இந்தியா என்று சொன்னதில் பெரியாருக்கு அவர் மீது கோபம் இருந்தது. என்ன இப்படி பண்ணிட்டாரு?
இது எப்படி சரியாக இருக்கும்? ஏன்னா அரசியல் சட்டம் நோக்க தீர்மானங்கள், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ் என்பதை இவர் தான் நேரு தான் கொடுக்குறாரு. 1946 கூடுது, டிசம்பர் 13ஆம் நாள் தான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ், அதை நோக்க தீர்மானங்களை முன்மொழிகிறார். இந்த நோக்க தீர்மானங்கள் என்பது மாநிலத்துக்கு தான் எல்லா அதிகாரமும். 4 அல்லது 5 அதிகாரங்கள் மட்டும் ஒன்றிய அரசிடம் இருக்கும். இது ஒரு தீர்மானம். அடுத்தது, பிற்படுத்தப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு தனி ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதும் ஒரு தீர்மானம். அரசியல் சட்டத்திலே இருக்கணும்னு எழுதுகிறாங்க, தீர்மானம் கொண்டு வருகிறார். இப்படி அதில் முக்கியம் இந்த 2-3 தீர்மானம். 13ஆம் தேதி அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையில் இருக்கிறார். 17ஆம் தேதி கண்டித்து பேசுகிறார் அம்பேத்கர். இந்தியாவின் ஒற்றுமையை சீர்குலைக்கிறது நீங்கள் பண்ணுறீங்க, ஒன்றுபட்ட இந்தியா இருக்கணும், ஸ்ட்ராங் சென்டர், ஸ்ட்ராங்கஸ்ட் சென்டர் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அப்படி இருக்கணும் இந்தியா, நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க என்று பேசுகிறார். உடனே எல்லாம் காங்கிரஸ் எல்லாம் கைதட்டுறான், ஓ நம்ம பக்கம் வந்துட்டாருப்பா அம்பேத்கர் என்று நினைத்து கொள்ளுகிறான். அவர் பேசுனது அவருடைய நோக்கம் அதுவாக இருக்கலாம். ஏன்னா பல காரணங்கள் பல நேரங்களில் இருக்கும். ஒன்று போல அரசியல் இருக்காது. தமிழ்நாட்டு அரசியலுக்கும் வடநாட்டு அரசியலுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும். இப்போ கடைசியாக ஆண்ட தெலுங்கர்கள் மீது இப்போ நம்ம ஒரு கோஷ்டி சொல்கிற மாதிரி, கடைசியாக ஆண்டவர் இஸ்லாமியர் இல்லைங்க, முகலாயர்கள் ஆட்சியிலிருந்து தான் ஆங்கில ஆட்சி வருகிறது. இங்கே விஜயநகர ஆட்சியாளர்கள் பாளையக்காரர்கள் இருந்தால் அரசு போகுது அவங்களுக்கு. கடைசி ஆட்சியாளர் தான் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருப்பான், மக்களுக்கு கொஞ்சம் கோபம் இருக்கும். அதே போல் அங்கும் இஸ்லாமியர்கள் மீது இந்து மக்களுக்கு இயல்பான கோபம், நம்மளெல்லாம் ஆண்டுகிட்டு இருந்தான்னு. அங்கே இருக்கிற மக்களுக்கு நீங்கள் எங்கள் அடிமையாக 300 வருஷம் இருந்தவனுங்க என்ற எண்ணம் இஸ்லாமியருக்கு இருந்திருக்கக்கூடும். அந்த அரசியல் வேறாக இருக்கும். இங்கே அப்படி அரசியல் இல்லை. இங்கே தமிழ்நாடு தென்னிந்தியாவின் அரசியல் வேறு. சகோதரர்களாக தங்களால் இந்து மதத்தால் வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கிற இடமாக அங்கு போனார்கள். பெரியார் பல நேரத்தில் இஸ்லாமை ஆதரித்த போதெல்லாம் சொல்லுவாங்க, பெரியாரிடம் கேள்வி வைக்கிறார்கள், நீங்கள் ஒரு நாத்திகர், ஒரு சுயமரியாதைக்கார, மதத்தை ஆதரிக்கலாமா, மதத்துக்கு வழி போக சொல்லலாமா என்று கேட்கிறார்கள் பெரியாரிடம். இது எங்கே பேசுகிறார்னா, சாத்தான் குளத்தில் நடக்கிற மிலாடு நபி விழாவில் பெரியார் பேசுகிறார். என்னை கேட்டார்கள், நான் சொன்னேன், அப்பா நான் இது சுயமரியாதைக்காரனுக்கு சொன்ன அறிவுரை அல்ல, இது பெண்ணுரிமையாளருக்கு சொன்ன அறிவுரை அல்ல, தன் மீது சுமத்தப்பட்ட தீண்டாமை போகாதா என்று ஏக்கத்தோடு என்னை அணுகிற தோழர்களுக்கு நான் சொல்லுகிற அறிவுரை. நான் சொல்கிறேன், இல்லப்பா இந்து மதத்தை விடுங்கிறேன், மதம் வேண்டாம் ஒரு இளவும் வேண்டாம்னு சொல்கிறேன். அவன் சொல்கிறான், எனக்கு சொர்க்கத்துக்கு போகலான்னு ஆசையாக இருக்குது, அது கடவுளை கும்பிட்டா தான் போக முடியும்னு நினைக்கிறான். அந்த நம்பிக்கை அவரிடம் இருக்கிறது. ஆனாலும் என் மீது இருக்க தீண்டாமை கொடுமையானது என்று கருதுகிறேன். நான் சொல்லுகிறேன், இஸ்லாமுக்கு போ, 5 மணிக்கு போனீங்கன்னா 5:05க்கு உன் மீது உள்ள இழிவுகள்லாம் போய்விடும் போ என்று நான் சொன்னேன். நீ உண்மையான இஸ்லாமியனான என்ன, போலியான இஸ்லாமியனானாலும் என்ன, அங்கே போ ஆயிடும். அப்புறம் அந்த மதத்தை பற்றி கற்றுக்கொள்கிறாய், ஏற்றுக்கொள்கிறாய் என்பது அப்புறம். ஆனாலும் தீண்டாமை போவதற்கு அதை தவிர ஒரு வழி இல்லையா? அம்பேத்கர் இயோலா மாநாட்டில் 35 பேசும்போது பெரியார் சபாஷ் அம்பேத்கர் 2 வாரம் எழுதுகிற கூட சொல்கிறாரு, நீங்கள் இஸ்லாமுக்கு செல்லுங்கள், 1 லட்சம் பேராது போங்க, அங்கே போய் நீங்கள் அங்கே அவங்க மாட்டிக்க போகிறீங்க. அவங்ககிட்ட எந்த மதத்துக்கு போனாலும் ஒரு பெரும் எண்ணிக்கையோடு போனால் நமக்கு மரியாதை இருக்கும். நானும் ஒரு 10,000 பேரை அனுப்பி வைக்கிறேன்கிறார் அம்பேத்கர் எழுதுகிறார். இவர் நான் ஒரு 10,000 பேர் அனுப்ப போகும், மதம் மாற்றம் செய்யுங்கள், நானும் அனுப்புகிறேன். அவர் நினச்சது இஸ்லாம் நினச்சிட்டு அப்போ பேசினார். ஆனால் அம்பேத்கர் எனக்கு யோசிப்பதற்கு நேரம் வேண்டும் என்றார். யோசித்தார். அவர் இறப்பதற்கும் 52 நாளைக்கு முன்னால் தான் புத்த மதத்துக்கு போனார். இவர் சொன்னார்ல தோழர் கேள்வி கடை, இந்துவாக சாக மாட்டேன்னு மதம் மாறினது எப்போ இல்லை, இறுதி தருவாயில் தன் சாவுக்கும் 2 மாதம் கூட இல்லை. அக்டோபர் 14, டிசம்பர் 6 இறக்குறார். 52 நாளுக்கு முன்னால் தான் புத்த மதத்துக்கு போகிறார். அவர் புத்தத்தை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட போது சும்மா ஏற்றுக்கூட விட்டுருல, நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுங்கப்பா, 22 உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், அதுதான் புத்த மதத்துக்கு வந்தது. நீ அதை ஒரு சாமியாக வச்சு தேங்காய் உடைச்சிட்டு இருக்காத. புத்தர் என்ன சொன்னார் என்பதை புரிந்து கொள். முதல்ல சொல்கிறாரு, நான் இந்து கடவுள்களை வணங்க மாட்டேன், முதல் உறுதிமொழி. பார்ப்பனர்களை கொண்டு என் வீட்டு சடங்குகளை செய்ய மாட்டேன். கடவுள் பேர் கௌரி என்றோ இந்த மாதிரி பெயர்களை என் குழந்தைகளுக்கு சூட்ட மாட்டேன். இதெல்லாம் அவருடைய சொன்ன உறுதிமொழி. எடுத்துக்கோ, அப்புறம் போ புத்த மதத்துக்கு. கடைசியாக புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் அதெல்லாம் சொல்லுவார் அவர். அதுக்கு பெரியார் சொல்லுவார், புத்தம் என்பது அறிவே உனக்கு வழிகாட்டி. புத்தம்னா அறிவு தான். அடுத்து சொல்லுவார், தம்மம் சரணம்,
கொள்கைகளே உனக்கு வழிகாட்டி, சங்கம் சரணம் அமைச்சாங்க, அமைப்பே வழிகாட்டி. அறிவுக்கு உண்மையாக இரு, கொள்கைக்கு உண்மையாக இரு, அமைப்புக்கு உண்மையாக இரு என்பதுதான். அதை இன்னொரு வழியில் சொன்னால் அம்பேத்கரின் எஜுகேட், அஜிடேட், யுனைட் என்பதனுடைய வேறு சொற்கள் அவை என்று பெரியார் விளக்கம் சொல்கிறார். அவர் சொன்னார்ல, கற்பி போராடு ஒன்று சேருக்கு தாயா அந்த வார்த்தை, அதைத்தாயா வேறு வழியில் சொல்கிறாங்க. நீ என்னமோ அது மந்திரம்னு நினச்சிக்காது, அப்படிலாம் கிடையாது. அறிவுக்கு உண்மையாக இருப்பேன், கொள்கைக்கு உண்மையாக இருப்பேன், அமைப்புக்கு உண்மையாக இருப்பேன், அதுதான் எடுத்துக்கிற உறுதிமொழி. அதை எடுத்துக்கொண்டது போவோம் நீ, அப்போ தான் பௌத்தன்னு சொன்னவர். அவரை போய் 52 நாள்லேயே இந்துவாக தான் இருந்தார். இந்து மதத்தை எதுக்கலன்னா என்ன கோபத்தில் எழுதிட்டார் இந்து மத புதிர்னு. சாகிறப்போ அந்த காலகட்டத்திலே இருக்கும் அவருக்கு. அதை விட தோழர்களே என்னொன்று சொல்லணும். ஏன்னா அவரை பற்றி என்ன புரிதல் இருந்தது என்பதுக்கு, தென்னிந்தியாவை பற்றி அல்லது இந்திய ஒற்றுமை என்று பேசுகிற போது என்ன நிகழும் என்பதை பற்றி அவர் யோசிக்கிறார். ஒரு புத்தகம் கடைசியாக எழுதினார் 1955 டிசம்பரில். அவர் மறைவுக்கும் ஓராண்டுக்கு முன்னால் வந்த கடைசி புத்தகமாக இருக்கலாம். அடுத்தது புத்தா ஒரு தம்மாவும் வந்தது, அது நீண்ட காலம் எழுதப்பட்டது. அந்த புத்தகத்தில் அவர் எழுதுகிறார், நான் இந்த மொழிவழி மாநிலங்களில் பிரிவினை போது உடலாற்றம் கேடு விட்டுருந்தேன், அதனால் இப்போ எழுதுகிறேன் என் கருத்துன்னு சொல்கிறார். அதில் ஆரம்பிக்கிற இப்படி சொல்லு போடுறார், மாற்றம் நிலையானது என்று எதுவும் இல்லை, அது கழுதிக்கு தான் ஒரே மாதிரி இருக்கும், மனிதனுக்கு அது பொருந்தாது, நானும் என் கருத்துகளில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். கன்சிஸ்டன்சி இஸ் தி வர்ச்சியூ ஆஃப் அன் ஆஸ். கழுதிக்கு தாண்டா கன்சிஸ்டன்சி. ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் மை செல்ஃப் அன் ஆஸ். நான் கழுதியாக்க விரும்பிக்கல, அதனால் என் கருத்துக்களில் வந்த மாற்றங்களை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பலவற்றை அதெல்லாம் விட்டுருங்க, நான் இறுதியாக சொல்லுகிற ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லுகிறேன். அவர் சொல்கிறாரு, தென்னிந்தியாவும் வட இந்தியாவும் ஒன்றாக இருக்க முடியாது என்று ஒன்று சொல்லுகிறார். கேன் த சவுத் டாலரேட் த டாமினன்ஸ் ஆஃப் த நார்த்? வடக்கின் ஆதிக்கத்தை தெற்கு பொறுத்து கொள்ளுமா, தாங்கிக் கொள்ளுமா, ஏற்றுக்கொள்ளுமா என்ற தலைப்பில் ஒரு பகுதி எழுதுகிறார். அதுக்கு அவர் சொல்கிறப்பயே சில இதெல்லாம் சொல்கிறாரு. அதில் ஒரு பெரிய 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் உண்டு. தெர் இஸ் எ வாஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த நார்த் அண்ட் த சவுத் என்று சொல்லிவிட்டு சிலவற்றை சொல்லுகிறார். நார்த் என்பது கன்சர்வேட்டிவாக இருக்கும், எப்பவும் பிற்போக்குத்தன்மை உள்ளவர்கள். சவுத் இஸ் ப்ரோக்ரெசிவ், எப்பவும் அது முன்னேற்ற பாதையில் போகிறவர்கள் தென்னிந்தியர்கள். அடுத்து சொல்கிறாரு, நார்த் இஸ் சூப்பர்டிஷியஸ், மூடநம்பிக்கை நிறைந்தவர்கள் வட இந்தியர்கள். சவுத் இஸ் ரேஷனல், பகுத்தறிவு கொண்டவர்கள் தென்னிந்தியர்கள். சவுத் இஸ் எஜுகேஷனலி ஃபார்வேர்டு, நார்த் இஸ் எஜுகேஷனலி பேக்வேர்டு. தென்னிந்தியர்கள் கல்வியில் முன்னேற்றத்தில் இருக்கிறார்கள், பின்தங்கி நிற்கிறார்கள். தி கல்ச்சர் ஆஃப் சவுத் இஸ் மாடர்ன், தென்னிந்திய பண்பாடு என்பது நவீனமானது. வட இந்திய பண்பாடு என்பது பழங்காலத்து. வட இந்திய பண்பாடு இஸ் ஏன்ஷியன்ட், கல்ச்சர் ஆஃப் நார்த் இஸ் ஏன்ஷியன்ட். இதெல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் சொல்லிவிட்டு, எப்பா இவங்க போய் உங்களோட இருக்க முடியுமாப்பா தென்னிந்தியர்கள்லாம், அவங்களுக்கு ஒன்றும் ரொம்ப வித்தியாசம் 2 பேருக்கும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறாரு. 2-3 உதாரணம் வேற சொல்கிறார், சும்மா விடல. நேரு பிரதமரானவுடன் பார்ப்பனர்கள் சடங்கு செய்தார்களே, மந்திரம் மோதி தன் ஜாதியை சேர்ந்தவன் பிரதமராகிவிட்டான்ட்டு மகிழ்ந்தார்களே, அப்படிப்பட்ட பூஜையை தென்னிந்தியாவில் நடத்தியிருக்க முடியுமா? ஒரு கேள்வி அவர். அடுத்தது, இந்தியாவினுடைய ஹோமனி சதி நடக்கிறதே, இங்கே நடந்துகிட்டே இருக்க தடையில்லாமல் தென்னிந்தியாவில் நடந்து விடுமா இவையெல்லாம்? இங்கு அண்மையில் போய் காசிக்கு போய் நம்முடைய குடியரசுத் தலைவர் 5 பார்ப்பனர் காலை கழுவி தண்ணீரை குடித்தாரே, அது தென்னிந்தியாவில் நடக்குமா? அப்படிலாம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு, இங்கே நிர்வாண சாமியார் அழைகிறார்களே, அது தென்னிந்தியாவில் நடக்குமா? இதெல்லாம் வரிசையாக சொல்கிறார். இப்படிப்பட்டதில் எப்படிப்பா அவங்க கூட சேர்ந்து அவங்க இருப்பாங்க? அது யோசிக்க வேண்டிய செய்தி அல்லவா என்று அவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். இன்னொன்று, ஒரு தென்னிந்தியனுக்கு அடுத்து ஒன்று சொல்கிறார், தென்னிந்தியனுக்கு டெல்லியில் தலைநகர் இருக்கிறது. 2000 மைலுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறான், அது என்னமோ அந்நிய நாடு போல் இருக்கிறது அவனுக்கு. அந்நிய நாட்டு தலைநகருக்கு செல்வதை போல் உணர்கிறான். வட இந்தியாவுக்கு வர்ற அங்கே இருக்குது, அவன் தெற்கு இருந்தோம் தானே, எத்தனை 1000 கிலோமீட்டரியா வரணும் அவன், இப்படி இருக்கிறது. அப்போ நீங்கள் சமத்துவ உணர்வு வர வேண்டும். தென்னிந்தியாவில் ஒரு தலைநகரை வையுங்கள். அவர் பரிந்துரைப்பது ஹைதராபாத்தில் தலைநகரை வையுங்கள். அவனுக்கு எவ்வளோ தூரம் டெல்லியோ, நீ அவ்வளோ தூரம் பயணம் பண்ணி அந்த தலைநகருக்கு வா.
ஆண்டுக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ சம்மரில் ஒரு இடத்துல வின்டரில் ஒரு இடத்துலையோ வச்சுக்கோ, எப்படி வேணும் வச்சுக்கோங்க. ஆனால் 2 தலைநகரங்கள் தேவை. இந்தியாவில் அது பழங்காலத்திலிருந்து இருக்கிறது. காஷ்மீர் அரசர்கள் டெல்லியிலும் ஆட்சியாளர் தொடர்ந்து மோலாயர் காலத்திலிருந்து டெல்லியிலும் தலைநகர் இருந்தது, ஸ்ரீநகர்லேயும் இருந்தது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் டெல்லியில் இருந்தது, சிம்லாவில் இருந்தது. 2 தலைநகரங்கள் எப்போதும் இருந்திருக்கிறது. நம்ம ஒன்றும் புதுசு இல்லை, வையுங்கள். 2 ஆலோசனையை சொல்கிறார். இல்லைன்னா என்ன நடக்கும்னு அவர் சொல்கிறார். இப்போ அடுத்ததுக்காக போகிற போது நான் ராஜாஜியோட ஒரு முறை பேசிக்கொண்டேன். அவர் கவர்னர் ஜெனரல், இவர் அமைச்சர். எனவே நான் போனேன், போய் சந்திச்சிட்டு இருப்பேன். சந்தித்து பேசி கொண்டிருந்தேன். அப்போது சில கருத்துக்களை ராஜாஜி என்னிடம் பகிர்ந்து கொண்டார் என்று சொன்னார். அவர் சொல்கிறாரு, நான் சொன்னேன் எப்படி இருக்க முடியுமா என்ற கேள்வி, எப்படி வடக்கும் தெற்கும் நினைக்கிறீங்களா என்று கேட்டேன். ராஜாஜி சொன்னார், கஷ்டம்தான்னு சொன்னார். ராஜாஜி அவருக்கு ஒரு யோசனையை ராஜாஜி அப்போது சொன்னார். நீங்கள் அரசியல் நிர்ணயம் செய்ய தவறிவிட்டீர்கள்னு என்கிட்ட ஒரு குற்றச்சாட்டை வைத்து விட்டு சொன்னார். நீங்கள் ஒரே ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, யூனியன் ஆஃப் இந்தியான்னு வச்சுருக்கக்கூடாது. ஃபெடரேஷன் ஆஃப் சதர்ன் ஸ்டேட்ஸ், ஃபெடரேஷன் ஆஃப் நார்தர்ன் ஸ்டேட்ஸ்னு வச்சுருக்கணும். 2 ஃபெடரேஷன் கூட்டமைப்புகள் இந்தியாவில் இருந்திருக்க வேண்டும். இது தென்னிந்திய மாநிலங்கள் கூட்டமைப்பு ஒன்று, வட இந்திய மாநிலங்கள் கூட்டமைப்பு ஒன்று. இருவருக்கும் சம வாக்குரிமை கொடுத்து, 2 பேருக்கும் சம வாக்குரிமை கொடுத்து கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய பெருங்கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கி இருக்க வேண்டும். அதுதான் உண்மை. இல்லைன்னா இந்தியா நீண்ட நாளைக்கு ஒன்றாக இருக்காது என்று சொல்லிவிட்டு, அந்த பெரிய மனிதர் சொன்னது பழித்து விட போகிறது என்று நான் பதட்டப்படுகிறேன்னு முடிக்கிறார் அவர். அப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்லது. அப்போ ஆட்சியாளர்கள் சொன்னது தென்னிந்திய கூட்டமைப்பு, தென்னிந்திய நாடுகளின் கூட்டமைப்புனா பழைய திராவிட நாடு விட்டுருப்பாங்கிறார் அவர். அப்படி தான் நினைக்கிறேன். அந்த பொருள் எனக்கு அப்படி தான் பட்டுது. அண்ணா சொன்ன திராவிட நாடு, பெரியார் சொன்ன திராவிட நாடு வேறு, அண்ணா சொன்ன திராவிட நாடு வேறு. பெரியார் சென்னை மாகாணத்தை மட்டும் திராவிட நாடு என்று சொன்னார். அண்ணா சொன்னது 4 மொழி பேசுகிற மக்கள் வாழ்கிற பகுதியே திராவிட நாடுன்னு சொன்னார். அதுவும் ஒரே நாடுன்னு சொல்லலை. மொழி வழி பிரிந்து தனியரசு கண்டு இனவழியில் கூடியிருக்கிற, மொழி வழி பிரிந்து இனவழியில் கூடியிருக்கிற திராவிட சமதர்ம கூட்டரசு என்று தான் அண்ணா சொன்னார். இது ஃபெடரேஷன் தான், ஒரே நாடாக நான் கேட்கலப்பா. 4 நாட்டுக்கும் 4 நாடு தனியாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் மொழியால் நாம் பிரிந்திருப்போம், இனம் ஒரே இனத்தை சேர்ந்த நம்மளாம் திராவிடர்கள் ஒன்றாக இருப்போம். மொழி வழி பிரிந்து இனவழி கூடியிருக்கிற திராவிட சமதர்ம கூட்டரசு என்று தான் அண்ணா அவர்கள் பரிந்துரைத்தது. அதுதான். ஆனால் ஒரேடியாக நம்ம திராவிட நாடு இப்போ தமிழ் கம்பெனியெல்லாம் இன்னும் அப்படி சொல்லிகிட்டே தான் இருக்குது. அப்படிலாம் கூட அண்ணா சொல்லவில்லை. அப்போ 50-30 ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்டாக இருக்குது ஒத்துக்கிறவன், ஏன் 4 ஸ்டேட்டில் 5 ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்டாக இருக்குது ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? அம்பேத்கர் இன்னொன்றும் சொன்னார். நீங்கள் வடநாட்டு மாநிலங்கள்லாம் பெரிய பெரிய மாநிலம் வச்சுருக்கிறீங்க, தென்னிந்திய மாநிலம் சின்ன சின்னதாக இருக்குது. கன்சால்டேஷன் ஆஃப் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ், பால்கனைசேஷன் ஆஃப் சவுதர்ன் ஸ்டேட்ஸ் என்று சொல்லுகிறார். அது உத்தரப்பிரதேசத்தை 3ஆக பிரிக்கணுங்கிறார். இப்போ பிரிஞ்சிருச்சுன்னு, பிரிஞ்சால் கூட பெரிய ஓட்டு தான் இருக்குது அவங்களுக்கு. அப்போ ஒருத்தன் சொல்கிறான், நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் இதை பேசுகிறார். நாடாளுமன்றத்தில் பேசினார். உடனே ஒரு உத்தரப்பிரதேசம் எந்திரிச்சான், ஆன்மாவை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கோபமாக சொல்லிருக்கான். நண்பரே, எனக்காக நீ கவலைப்படாத, நான் பௌத்தன், எனக்கு கடவுளும் இல்லை ஆன்மாவும் இல்லை, பதட்டப்படாதீர்கள்னா சொல்லிட்டு பேசுகிறார். இது பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கு. எனக்கு 2மே, நான் புத்தன்டா, எனக்கு கடவுள் எதுனா எனக்கு ஆன்மா எதுயா, நீ உன் ஆன்மாவை கடவுள் காப்பாற்றட்டுங்கிறான். இந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், பதட்டப்படாமல் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பியும் சொல்கிறார். 3ஆ பிரியதை ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம் என்று தான் சொல்லப்பட வேண்டுமே தவிர, ஒரு மொழி, அதாவது ஒரு மாநிலத்தில் மொழி பேசுகிற அத்தனை பேரும் ஒரே மாநிலமாக இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம். ஒரே மொழி பேசணும், தெலுங்கு பேச 2ஆக இருக்க மாதிரி இப்போது அவர் ஹிந்தி பேச இங்கே ஒரு ஸ்டேட்டாக அங்கே ஒரு ஸ்டேட் 3 ஸ்டேட் வச்சுக்க என்ன போச்சு என்று அதை பேசுகிறார். அப்போ இன்றைய அரசியலில் இவற்றையெல்லாம் நாம் பரிசீலிக்க வேண்டிய தேவையில் இருக்கிறோம். ஏன்னா வஞ்சனை செய்கிற போது, அங்கிருந்து வஞ்சனைகள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிற போது, ஏன்னா அவங்களுடைய எண்ணிக்கை பலம். பெரியார் சட்டத்தை ஏன் எரித்தார்? 368 எரித்தார் பெரியார். சட்ட திருத்தம் என்கிற உரிமையை அம்பேத்கர் சொன்னார். நான் திருத்த முடியாத இதாக வச்சுருக்கேன், நான் விரும்பலை. அந்த உரையில் அவரும் சொன்னார், நான் கனடா மாதிரியோ இது மாதிரியோ திருத்தவே முடியாத அரசியல் சட்டமாக நான் வைக்கவில்லை, திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை கொடுத்தான் சட்டத்தை ஏற்றியிருக்கிறோம் என்று சொன்னார். அப்போ தான் அவன் கேள்வி கேட்டான். ஆந்திரா பற்றிய சட்டம் வந்தபோது, ஆந்திர பிரிவினை மொழிவழி மாநிலமாக 53 பண்ண போது தான் அதை கேட்குறான். நீ எப்படி நீயே சட்டம் பண்ணிட்டு மாத்திர,
அப்படின்னா. இப்போ தான் இதை சொன்னார். திருப்பியும் கேட்டான், பாரு இதே பொழப்பா போச்சு, நீ தானே நான் தான் எழுதுனேன், ஆனால் அதை எரிக்கப் போகிற முதல் ஆளாக நான் தான் இருக்கப் போகிறேன். இட் சூட்ஸ் நோபடின்னார். நான் தான் எரிக்க போகிறேன், முதல் நாள் தான். ஐ வில் பர்ன் அவுட் த கான்ஸ்டியூஷன், ஐ வில் தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு பர்ன் அவுட் த கான்ஸ்டியூஷன். ஆனால் இது யாருக்கும் பொருந்தாத சட்டம். இதோடு நிறுத்திக்கிட்டார். அதற்கப்புறம் 54 பெரியாரும் அம்பேத்கரும் பர்மாவில் உலக புத்த மாநாட்டில் சந்திக்கிறார்கள். அதை பற்றியும் பெரியார் பேசுகிறார். அவர் படத்தை 56 தான் நடக்குது, ஆனால் அவர் இறப்பதற்கு முன்னால் பல மாதங்களுக்கு முன்னால் நகராட்சியில் அம்பேத்கர் படத்தை திறந்து வைக்கிறார். அப்போ இங்கிருந்த ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனுடைய தலைவராக இருந்த பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி கலந்து கொள்கிறார். பெரியார் திறந்து வைத்து அம்பேத்கரை பற்றி பேசுகிறார். பல செய்திகளை பேசுகிறார். உலகத்தில் பெரிய அறிவாளி. இங்கே வந்தபோது தான் சொன்னார், கீதையை முட்டாள்களின் உலர்ன்னு இங்கே தான் சொன்னார். நம்ம நாட்டில் எல்லாம் பதறி போயிட்டான். இந்து அமைப்புகள்லாம் கேட்டார்கள், நீ சும்மா சொல்லியிருக்கலாம், நீ ஒரு நாட்டினுடைய வைஸ்ராய் கவுன்சில் மெம்பர் சொல்லலாமா என்று கேட்டார்கள். ஏண்டாரா எது சொன்னாலும் உண்மைதான்டா, அதைத்தானே சொன்னார்ல. அதெல்லாம் பேசுகிறார் பெரியார். அப்படிப்பட்ட ஆள், உலகில் பெரிய அறிவாளி. இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. புத்த மாநாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறார். இவர் நீ கையெழுத்து போடு என்ன அப்படின்னாரு. அவர் நிகழ்ச்சிகளை விவரிக்கிறார். நான் மாநாட்டுக்கு போனேன், உடனே சவிதா அம்பேத்கர் பார்க்குறாங்க. பார்த்த உடனே உங்களை தான் தேடிட்டுருக்காரு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே காணோன்னு இவர் கேட்டிருக்கார் அம்பேத்கர். தேட போன உடனே ஒரு மகிழ்ச்சியாக கூப்பிட்டு அழைத்து அருகில் உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிறார். அப்போ அவர் ஒரு படிவத்தை கொடுத்து போடு இதில் கையெழுத்து. எதுக்குன்னா புத்த மதத்துக்கு மாறலான்னாரு. சும்மா இருங்க, நான் மாறிட்டா வேறு மதத்துக்காரன் இந்து மதத்தை பற்றி பேசாதம்மா, நான் இங்கேயே இருக்கிறேன், அப்போ தான் நான் பேச முடியும், நீங்கள் போய்க்குங்க என்று சொன்னேன். அப்படி பேசிகிட்டு இருக்கப்போ ஒருத்தர் அங்கேருந்து ஒரு துறவி, புத்த துறவி வந்தார். வந்த உடனே யார் நீங்கள் என்று கேட்டார். உடனே அம்பேத்கர் பதில் சொல்லி, ஏன் தெரியாதா இவர் பெரியார் ராமசாமிங்கிறார். எல்லாம் மதத்தை காப்பாற்ற வந்தீங்களா ஒழிக்க வந்தீங்களான்னு அவன் கேட்குறான். அவன் அந்த புத்த துறவி. பெரியார் கேட்குறாரு, நீ பாப்பானா அந்த புத்த மதத்துக்கு வந்தியான்னு கேட்குறாரு. ஆமாங்கிறான் அவன். அவன் சொல்கிறான், கூட நான் வங்காளத்து பார்ப்பனன் அவன் அப்படிங்கிறான். இவருக்கு பாரு உடனே கேள்வி, இவன் தாட்டா கேட்பான், நம்மளை அடையாளம் தெரியுது அவனுக்கு, நீ காப்பாற்ற வந்தியா ஒழிக்க வந்தியான்னு கேட்குறான். உடனே இவர் கேட்குறாரு, பாப்பானா ஆமாங்கிறான். இவர் அம்பேத்கர் சொல்கிறார், இவனை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் புத்த மதத்துக்கு போகலாங்கிறீங்க என்று சொல்கிறார். அம்பேத்கர் அந்த புத்த மாநாட்டு உரையில் சொல்லுகிறார், நாம் புத்த மதம் தழுவுகிற போது பார்ப்பனர்களை சேர்க்கக்கூடாது என்ற நிபந்தனை வைத்துக் கொள்வது நல்லது. குறைந்தபட்சம் தொடக்க காலத்திலாவது புத்தர்களை பாணர்பன் மதத்தில் நியோ புத்திசம் இவர் சொன்னது. அவன் ஈனயானம் மகாயானோட நவயானம் இவர் சொன்னார். புது வழி நியோ புத்திசம் இவர் சொன்னார். அதில் தொடக்க காலத்திலாவது பார்ப்பனர்களை சேர்க்காமல் இருக்க வேண்டும் என்று உரையாற்றுகிறார் அம்பேத்கர். அந்த மாநாட்டில் உரையாற்றுகிறார். அப்போ தான் சொன்னது, அந்த உரையாடலாம் சொல்கிறார். 2 பேரும் இப்படி பண்ணி பேசிக்கிட்டோன்னு சொல்லிட்டு, அப்போ நான் கேட்டேன், என்னங்க அந்த ஆங்கிலத்தில் பெரியார் சொல்கிறார், பாபா சாஹிப் அப்படி தான் கூப்பிட்ருக்காரு அவரை, யூ ஹவ் லெட் டவுன் த காஸ் ஆஃப் த பேக்வர்ட் கிளாஸஸ்ன்னு கேட்டேன். இதே ஆங்கிலத்தில் பெரியார் சொல்கிறார், ஏன் விட்டுட்டீங்க, பிற்படுத்தப்பட்டவங்களை ஒன்றும் செய்யாம மட்டும் விட்டீங்களே, அந்த பண்ணிக்க சரி, ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் செஞ்சிட்டீங்க, ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒன்றும் செய்யாமல் போயிட்டீங்களே. இவர்கிட்ட புள்ளி விவரங்கள்லாம் கேட்டிருக்காரு அம்பேத்கர். ஒரு உரையில் சொல்கிறார், என்னிடம் அந்த விவரங்களை எல்லாம் கொடுங்கள் என்று கேட்டார். நானும் எண்ணிக்கை விவரம், இங்கே நடக்கிற முறைகள், சட்டங்கள் எல்லாத்தையும் அனுப்பி வச்சேன். ஆனால் அரசியல் சட்டத்தில் எழுதப்படாமல் போய்விட்டது என்ற வருத்தம் பெரியாருக்கு இருந்தது. அதையும் ஒரு கட்டத்தில் இந்த 47-51 பேசுகிறார் பெரியார். அப்போ கேட்குற, என்ன விட்டுட்டீங்களே என்ன? அப்போ அவர் சொன்னாராம், ஐ வாஸ் ஹோல்டிங் த பென் பட் இட் வாஸ் மூவ்டு பை த பிராமின்ஸ். பேனாவை தான் நான் பிடிச்சிருந்தான், அவன் தான் கையாட்டினான், அந்த மாதிரி சூழல் தான் நான் உட்காந்துட்டு இருந்தாங்க என்பதை சொன்னார் என்று பெரியார் சொல்லுவார். இப்போ நெருக்கடியின் இடையில் செய்த அரசியல் சட்டம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதில் காங்கிரஸ்காரன் தான் 17 பேரை தவிர அத்தனை பேரும் காங்கிரஸ்காரர்கள் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. அரசியல் சட்டத்தை நிர்ணய சபையில் இருந்தவர்கள் மற்றவங்க தான் இருந்தாங்க. அதில் தன்னால் இயன்றதைத்தான் அவரால் செய்ய முடிந்தது. ஆனால் 340 ஒரு பிரிவு எழுதினார். 340 என்ற ஒரு பிரிவு அரசியல் சட்டத்தில் எழுதினார். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவர்கள் கணக்கெடு செய்து அவர்களுடைய நிலையை அறிந்து அவர்களை மேம்படுத்துவதற்கு ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும், அதன் வழியாக அவர் முன்னேற்றத்திற்கு வழிகாண வேண்டும் என்று ஒரு பிரிவு எழுதினார். எழுதினதோடு விட்டுல அவர் 1951 தன்னுடைய அமைச்சர் பதவியை துறந்து வெளியேறுகிறார். 10/10/1951 அறிக்கை கொடுக்கிறார். அதில் அவர் சொல்லுகிறார்,
பல காரணங்களை சொல்லுகிறார். ஒன்று முதல்ல சொல்கிறது, என்னை கூப்பிட்டாங்க, நான் சட்ட அமைச்சராக இருந்தாங்க, இது என்னங்க சட்ட அமைச்சர்லாம் ஒரு பதவியா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இல்லை திட்டத்துறையும் தொடர்ந்து உங்களிடம் தான் அளிக்கப் போகிறோம் என்ற உறுதிமொழியோடு என்னை அழைத்தார்கள். ஆனால் இதுவரை என்ன செய்யவில்லை. ஒன்று. ரெண்டாவது, முக்கிய கூட்டங்களில் அயலுறவை பற்றிய கூட்டம், பணம், இதெல்லாம் என்னை கேபினெட் கூட்டத்துக்கே கூப்பிட்றதில்ல. ஒரு சுயமரியாதை உள்ள மனிதன் அப்படி தானே இது சொல்கிறார். ரெண்டாவது, அடுத்த காரணம் சொல்லுகிறார், அரசியல் சட்டம் எழுதி 1.5 ஆண்டுகள் கடந்து விட்டன, இன்னும் அந்த பிற்படுத்தப்பட்டவர்களை பற்றிய ஆய்வு செய்வதற்கு ஆணையம் அமைத்து அவர்கள் முன்னேற்றத்துக்கு வழிகாணப்படவில்லை. 4 காரணம். ரெண்டாவது காரணம், இவன் சொல்கிறான், அவர் யாருன்னா அவர் இந்த தலித்துக்கெல்லாம் தலைவர். அவர் மடையா, உனக்கு அரசியல் சட்டத்துக்கு மண்டல் கமிஷன்லாம் அவரால் தாண்டா வந்தது. அவர் பதவி விலகின உடனே தான் வச்சான், காக்கா கிழக்க கமிஷன் போட்டான். அதுக்கப்புறம் உடனே அமைத்தார்கள், பயனில்லை. யாரை போட்டான்? வக் கமிட்டியில் இந்துவு போடுற மாதிரி பிற்படுத்தப்பட்டவர்கிட்ட ஆய்வு பண்ணுறது காக்கா கிழக்க பாப்பான் தலைமையில் கமிட்டி போட்டான். எப்படி இருக்கும் அந்த யோகி? பின்னால் மண்டல் என்பவர் பிற்படுத்தர் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவரை போட்டாங்க. ஒரு சட்ட அறிஞர், ஒரு முதலமைச்சராக இருந்தவர், அவரை போட்டாங்க. ஆனால் அப்போது ஒரு பார்ப்பனர்களை போட்டார். அப்போ பயனெல்லாம் போயிடுச்சுனோட அதை கருத்தில் கொண்டு பேசியவர், தன்னுடைய பதவி துறப்புக்கு ஒரு காரணமாகவும் அதை வெளியிட்டவர் பெரிய அவரை போய் இவன் சொல்கிறான். நான் தான் பல இடங்களில் சொல்லுவேன், 2 தலைவர்களை மனசில் வச்சுங்க. அதுவும் அரசு ஊழியர்கள் முக்கியமாக. இவங்க தான் இப்போ சமுதாயத்தை நாசம் பண்ணுறவங்க. அவங்க தான் கிராமத்து வரைக்கும் ஒழுங்காக இருப்பான். நகரத்துக்கு போனோடனே, ஊருக்கு வந்தோடனே, இந்த கிருத்திகைக்கு என்ன பண்ணலாம், பிரதோஷம் இருக்கிறது, இதெல்லாம் அவனுக்கு ஒரு அளவும் தெரியாது. இங்கே இருந்த வரைக்கும் அமாவாசை வேணால் தெரியும், அது நெசவாளிகளுக்கு தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. இவன் இதெல்லாம் அங்கே போய் தான் இறக்குமதி. பாப்பானை வச்சு கல்யாணம்லையும் அங்கேருந்து கூப்பிட்டு வருவான். நகரத்துக்கு இந்த இடஒதுக்கீட்டால் போனவன் தான் எல்லா நாசக்கேடுகளையும் கிராமங்களுக்கு, உள் மாவட்டங்களுக்கு அவங்க தான் கொண்டு வந்துட்டுருக்கான். இல்லை, அவங்கெல்லாம் யோசிக்கணும் என்பதற்காகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான ஏன்னா நம்மட பட்டியல் இல்லை. தமிழ்நாட்டிலும் சென்னை மாகாணம், பம்பாய் மாகாணம் 2 மட்டும்தான் இருந்தது பட்டியல். வேற எங்கேயும் பட்டியல் இல்லை. பட்டியல் எடுக்கணும். அப்போ ஒரு ஆணையத்தை போடு, அதுதான் அவர் கேட்டது. ஆணையத்தை போட்டு அதை செய்யுங்கள், அதுதான் அவர் கேட்டார். ஆனால் செய்யலை. அப்போ பிற்படுத்தப்பட்டவர் பட்டியல் ஏதாச்சும் வேலை கொடுன்னு போட்டவர் அம்பேத்கர். அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது இன்னொரு செய்தி, வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இருந்தது, கல்விக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கவில்லை. 16-4ங்கிற பிரிவு வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்கள கொடுக்குது. பேக்வர்ட் கிளாஸஸ் தான் சொன்னோம், நாட் அடிக்குவேட்லி ரெப்ரசன்டேட்டிவ். இதுவரை போதிய அளவு பிரதிநிதித்துவம் பெறாத அந்த மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட எல்லாம் சேருவாங்க. பேக்வேர்ட்னா எல்லாரும் தான். பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், பட்டியலினத்தவர், பட்டியல் எல்லாம் சேர்ந்து தான் பேக்வேர்டுன்ற சொல்லு. அந்த 2 பட்டியலை போக மீதி இருக்கணும் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் சொல்கிறாங்க. அவங்களும் பேக்வர்ட் கிளாஸஸ் தான். நான் கூட ஒரு கோரிக்கை வச்சோம், ஒரு ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் மாதிரி ஷெட்யூல்டு பேக்வர்ட் கிளாஸஸ்ன்னு வச்சிங்கன்னா பிரச்சனைக்கு வந்து திமிரே கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். ஷெட்யூல்னு வார்த்தை வந்துட்டால் போதும், இந்த பசங்க கொஞ்சம் அமைதியாகிடும், பிற்படுத்தப்பட்டவங்களாம். அப்படி ஒரு வார்த்தையை போடுங்கன்னு கூட ஒரு பரிந்துரையை கேட்டு ஒரு கடிதம் வைத்தோம். தமிழ்நாட்டிலேயாவது அது பண்ணுங்க. ஷெட்யூல்டு பேக்வர்ட் கிளாஸஸ், ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் 3 வச்சிரு, முடிஞ்சு போச்சு. சரி, எடுக்கட்டும். அப்போ அந்த பட்டியலை அப்போது அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான், அதுவும் பட்டியலினத்தோருக்கு மட்டும்தான் இருந்தது. அதில் பேக்வர்ட் கிளாஸஸ் என்ற சொல் இருந்தது. ஆனால் பட்டியல் இல்லைங்கனால அது இயல்பாக அங்கே தான் பொருந்தும். ஆனால் பெரியாரின் போராட்டம் தான் கல்வி நிலையங்கள் இடஒதுக்கீடு என்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. 15 நாள் வரலாம் நமக்கு கல்வியில் இடஒதுக்கீடு இல்லை. அதுக்கு முந்தைய வேலை வாய்ப்பில் இல்லாமல் இருந்தது. பெரியார் அப்போ கூட கேள்வி வைத்தார், தெருவுக்கு 4 பைப் போட்டால் போதுமா? டேங்க் கட்டி தண்ணி விட்டால் தான்டா பைப்புக்கு தண்ணி வரும். எங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டுனா படிக்காமல் இப்படி வேலைக்கு வருவான். கல்வி நிலையங்கள் எனக்கு இடஒதுக்கீடு முக்கியம், அதை செய்யுங்கள். செய்தார்கள். அப்போ புதுசு பயம், ஏதாவது குழப்பம் வந்து ஊர் புறம் வந்துச்சு, நாடு நாசமாக நினச்சி பயந்துக்கிட்டோ என்னமோ வந்து சட்ட திருத்தம் செய்து விட்டது. பெரியார் சட்டமன்றத்துக்கு போகல, நாடாளுமன்றத்துக்கு போகல, அரசியல் கட்சி நடத்தலை. ஆனாலும் இந்த போராட்டம், அதில் உரையில் நேருவே சொன்னார், உங்களுக்கு தெரியும் சென்னை மாகாணத்தில் நடந்து கொண்டிருப்பது நீங்கள் அறியாததல்ல, அதனால் இந்த சட்டத்தை தயவு செஞ்சு ஏற்றுக்குங்கன்னு சொல்கிறார் நேரு. இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், வேறு வழி இல்லை.
சென்னை மாகாணத்தில் நடக்கிற சிக்கல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று சொல்லித்தான் அதை நிறைவேற்றினார். இப்போ இந்த 2 தலைவர்களும் தான் வேலை வாய்ப்புக்கும் இடஒதுக்கீட்டு உரிமைக்கும் 2க்கும் காரணமாக இருந்தவர். அப்போ இந்த 2 தலைவர்களையும் பிரிப்பதற்கான முயற்சி ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. இல்லை தனித்தனியாக காட்டுறது அது வெற்றி பெறாது என்பது வேறு. சிறு குழப்பங்களை செய்ய முடியும். அதையும் இந்த இந்துத்துவவாதிகள் தான் செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்னங்க, அம்பேத்கர் வேறீங்க, அம்பேத்கர் என்னால் இதில் எழுதலாம் படிச்சிங்கன்னா அவங்க ஆர்கனைசரில் வந்த அந்த கட்டுரைகள்லாம் வரிசையாக அவங்க அவருடைய மலரில் போடுறாங்க. அம்பேத்கர் இடஒதுக்கீட்டே எதிர்த்தார்னு எழுதியிருக்கிறான். எவ்வளோ அயோக்கியத்தனம் பாருங்கள். கூசாமல் பொய் சொல்லுவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ஔவையார் கூட பொய் சொல்லலாம் எழுதலை, அவங்க நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம்னு தான் நம்ம எழுதுனாங்க. அதை செய்கிறவனு இந்த பசங்க தான்டா, இவங்களை அப்பயே பிஜேபிலாம் தெரிஞ்சிருக்கும் போட்டிருக்கான். அந்த அம்மாவுக்கு நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம்னு எழுதி துணிச்சலாக பொய் சொல்லுவான். கொஞ்சம் கூட கவலைப்படவே மாட்டாங்க. அடுத்து கேள்வி வருமே, கவலைடா கேட்டால் போகிறோம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். அவன் ஏதாவது தூவி விட்டு போயிடுவான். 2 தூது. என்னங்க வார்த்தை இதெல்லாம் பேசுகிறான் இந்த பசங்க. அப்படி எதை சொல்லுவான்? கலீஜுங்கிறான், நாஸ்தாங்கிறான். ஏய், அது உறுதல் இருக்குது, நீ ஜலங்கிற எதில் இருக்குது? உனக்கு எல்லாம் சொல்கிறேன், நீ எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிற. விவாகம் எங்கே இருக்குது? எங்கள் தமிழ் மொழியில் இருக்கா? நீ என்னமோ அது மட்டும் வேறு மொழி, எல்லாம் வேறு மொழி வேண்டாம்னா வேறு மொழி வேண்டாம், இருக்கட்டும்னா 2ஐயும் வச்சுக்கோ. அது மேலே மட்டும் என்ன தனியாக உனக்கு? உருது மொழி சொற்கள் இருக்கக்கூடாது, சமஸ்கிருத சொற்கள் இருக்கலாம். என்ன அது? இதையெல்லாம் பேச வேண்டிய இன்றைய அரசியல் இதெல்லாம் தேவை இருக்கிறது. பிரித்து காட்டுவதில் அவன் வெற்றி பெற்று கொண்டே வருகிறான். அவன் நம்மெல்லாம் நமக்கு தான் தண்ணி, அவனுக்கு ஜலம்தான், தீர்த்தம் தான். அதுவும் கொஞ்சமாக கொடுத்தா தீர்த்தம், நிறையா கொடுத்தா ஜலம். அப்படி தான் அவன் வச்சிட்ருக்கிறான். நமக்கு எத்தனை திதி திவசம். பெரியார் தான் சொல்லுவார், ஆங்கிலம் வந்ததால் நமக்கு அறிவு வந்தது, இந்த வடமொழி வந்ததால் நமக்கு இதுதான் கொடுமையில் தாண்டா வந்தது. அவன் தான் திதின்னா திவசம்னா எல்லாத்தையும் அவன் தாண்டா கொண்டு வந்தான். இல்லைன்னா நமக்கு தெரியும், மோட்சம் நரகம்லாம் நமக்கு தெரியுமா? எப்போது அதை பற்றி யோசிச்சிருக்கோமா? தமிழ் பண்பாட்டில் அதை பற்றியே இல்லையே. வள்ளுவர் எழுதியது கூட வீடுன்னு எழுதலையே. அவர் 2 அதுலேயும் பாப்பானு உஷாரான ஆளுங்க. பரிமேலழகர் பரிமேலத்தனை பற்றி சொல்லுவான். அவன் உரையாசிரியர், அதெல்லாம் தெரியாது நமக்கு, எப்படியோ இருக்கட்டும். அது எழுதுகிற போது அறம் என்றால் என்ன, அறத்துப்பாலுக்கு எழுதுகிறார் அவர். என்ன எழுதுகிறார்? மனு முதலிய நூலோர்கள் விதித்ததும் மனு முதலிய நூலோர்கள் விளக்கியதும் அறம் ஆகும். ஏண்டா அப்படியே வள்ளுவர் எழுதினார்? மனு சாஸ்திரம் வள்ளுவருக்கு தெரியுமா? மனு சொன்னதுபடி செய்கிறது தான் அறமா? சரி, பொருள் அவரவர் வர்ணத்துக்குரிய தொழிலை செய்து அதன் மீது ஈட்டும் பொருளை நிர்வகிக்கதை பற்றியே அந்த தான். அப்படி ஒன்று எழுதுகிறான். அதுக்கு விளக்கம் நம்மால் என்ன எழுதினார், இவன் ஒரு விளக்கம் கொடுத்துருவான். அதுக்கு என்ன சொல்லுதுன்னா அதாவது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருவான். இந்த ஆபத்துகள் தான் இன்றைய அரசியல் இருப்பது. அப்போ நாம் ஒவ்வொன்றிலும் கண்காணிப்பாக, ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் கண்காணிப்பாக, சமூகத்தில் இருப்பவர்கள், அரசியல் இருப்பவர்கள், கல்வித்துறையில் இருப்பவர்கள், மொழித்துறையில் இருப்பவர்கள், எல்லாவற்றையும் சேர்த்து இந்த அதிகார வெறிகொண்ட அவங்ககிட்ட இருந்து, ஃபாசிஸ்டுகள் அவங்ககிட்ட இருந்து, ஏன்னா பாகிஸ்தான் பிரிவினை போது அம்பேத்கர் சிலவற்றை எழுதிவிட்டார் என்று சொல்லுவார்கள். அப்போ இன்னொன்று கூட சொல்லிடணும், அம்பேத்கர் சொன்னதை எல்லாம் ஏற்றுக்கல, ரிசைன் பண்ணுறப்ப இன்னும் 2 காரணம் சொல்கிறார். அது வேடிக்கையாக இருக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் காஷ்மீர்ப்பா நிறைய செலவாகுது, பேசாமல் அதை பிரித்து விட்டுறலாமே, இந்துக்கள் இருக்கிற பகுதியெல்லாம் இந்துக்களும் பௌத்தர்களும் வாழ்கிற பகுதி இந்தியாவோடும், இஸ்லாமியர்கள் வாழ்கிற பகுதியை பாகிஸ்தானோட சேர்த்துட்டு போயிடலாமே, நம்ம செலவு குறையும். அவருடைய நோக்கம். தொடர்ந்து அரசு இப்போ தான் இயங்க ஆரம்பிக்குது. விடுதலை பெற்ற ஆட்சி, குடியாட்சி தொடங்கி இருக்கிறது. இப்போது அதிக செலவை நாம் அதுக்கு செலவழித்து விட்டால் நாடு முன்னேற்றம் என்ன ஆகுது என்ற கருத்தில் அவர் சொல்கிறார். அதை அவர் இந்த இதுலேயும் சொல்கிறார். நான் சொன்னேன், அதெல்லாம் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் திராவிடர், அதாவது அமெரிக்கா உதவியை இந்தியா பெறுவதற்கு இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கை தடையாக இருக்கிறது, காஷ்மீரை துண்டு போட வேண்டும்னு அந்த சுருக்கமாக எழுதியிருக்காரு. அதை சொல்லிட்டு விடுதலை தலையங்கத்தில் எழுதுகிறாங்க, இந்தியா அமெரிக்காவை ஆதரிக்க வேண்டும், ஐநா சங்கத்தில் சீனாவை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடாது என்பது டாக்டர் அம்பேத்கரின் கொள்கை. இதை சுயமரியாதையுடைய நாட்டு மக்கள் எவரும் ஒப்புக்கொள்ள முடியாது. பெரிய எழுதுகிறார். அம்பேத்கர் சொன்னார், சரி, ஏற்றுக்க முடியாது. கீழ்த்திசை நாடுகளை அடிமைப்படுத்த விரும்பும் அமெரிக்காவுக்கு சலுகை காட்டுவோமேயானால் அது இந்தியாவை அமெரிக்காவிடம் அடப்பு வைப்பதாகவே முடியும்.
இந்தியாவில் உண்மையான மக்களாட்சி ஏற்படுத்துவதற்கு பதிலாக பணக்கார, வைதீக, முதலாளித்துவ, ஏகாதிபத்திய ஆட்சி ஏற்படுத்துவதாகவே முடியும். இத்தகைய ஆட்சி ஏற்படுமேயானால் முதன்மையாக விவசாயிகள், தொழிலாளிகள் சமூகம் ஆகிய டாக்டர் அம்பேத்கரின் சமூகமே என்றென்றும் அடிமைப்பட்ட சமூகமாக வாழ வேண்டிய நிலைதான் ஏற்படும். இந்த உண்மையை அவர் சிந்திக்காத காரணம் என்னவென்று கேட்கிறோம் அப்படின்னு அது மேலே விமர்சனம் வைக்கிறார். காஷ்மீர் மேலேயும் அடுத்து காஷ்மீரத்தை பற்றி அவர் சொல்லும் யோசனையும் நாம் ஒப்புக்கொள்ள முடியாது. காஷ்மீரத்தை பற்றி முடிவு செய்யும் விஷயத்தை காஷ்மீர் மக்களுக்கே விட்டுவிட வேண்டும். அவன் இருக்கிறான், ஒன்றா இருக்க இந்தியாவோடு இருக்கானா, போயிடுறானா, சுயநிர்ணய உரிமையை பேசுகிறார். காஷ்மீரத்தில் புகுந்திருக்கும் இந்தியாவும் வெளியேற வேண்டும், பாகிஸ்தானும் வெளியேற வேண்டும். இதுதான் காஷ்மீர் மக்களுக்கு நீதி சொல்வதாகும். இதில் ரெண்டில் எனக்கு மாறுபடுறேன் அம்பேத்கர்ட்டிருந்து என்று பெரியார் எழுதுகிறார். இதில் ரெண்டு எனக்கு இருந்தால் கூட அதையும் தாண்டி நான் பலமுறை சொன்னேன் இல்லைங்களா, அவர் நான் சிவராஜ்யெல்லாம் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. நாக்பூர் மாநாடு 42 அந்த மாநாட்டுக்கு தலைமை ஏற்பது சிவராஜ் தான். ஆனால் ஏன்னா அப்போ அம்பேத்கர் தலைமை ஏற்பதாக இருந்தது. உரையிலே சொல்கிறாரு, வைஸ்ராய் கவுன்சில் மெம்பராக போட்டான். பதவி ஏற்காமல் இங்கே வர்றாரு. பதவியேற்ற இங்கே வந்து பேச முடியாதுல்ல, வந்துடுறாரு. சிவராஜை தலைமையேற்க சொல்லுகிறார். தகுதி வாய்ந்த தலைவர், சட்டக்கல்லூரியுடைய பேராசிரியர் எல்லாம் சொல்லி அவரை தலைமையேற்க சொல்கிறார். அவர் தலைமையில் நடக்குது. அப்போது நிறுவப்பட்டு தான் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன். ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனுக்கும் சிவராஜ் தான் இந்திய தலைவர், அகில இந்திய தலைவராக நியமிக்கிறார். அவர் எல்லா கருத்திலும் உடன்பட்டவராகத்தான், அம்பேத்கரோடும் பெரியாரோடும். 44 பெரியார் வந்து பதவிகள்லாம் விடுங்கன்னு சொன்னப்போ சிவராஜும் ஒரு அறிக்கை விட்றாரு. அவர் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனுடைய அகில இந்திய தலைவர். அரசு கொடுத்த பதவிகள் நீங்களும் திறந்து விட வேண்டும்னு இவரும் அறிக்கை கொடுக்குறார். திராவிட கழகத்தின் தீர்மானத்தை உடனே அறிக்கை அவர் தான் கொடு. இந்தியா விடுதலையின் போது மகிழ்ச்சி அடைவதற்கு ஒன்றுமில்லை, துக்கப்படுகிறோம் என்று ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனுடைய அகில இந்திய தலைவராக அறிக்கை கொடுக்கிறார். அந்த அளவுக்கு இந்த அரசியல் கருத்தாலாம் இவர்கள் ஒன்றுபட்டவர்களாக இருந்தார்கள். இந்திய விடுதலைக்கு 2 செய்தி சொன்னாங்கல்ல, இந்திய விடுதலைக்கு அவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் இந்தியாவுக்கு விடுதலையை பற்றி பெரியார் சொன்னது வேறு. அம்பேத்கரிடம் கேட்கிறார்கள், விடுதலை பெற்ற இந்தியாவில் எங்கள் நிலை என்னவா இருக்கும்? அது சொல்ல முடியாமல் இந்த ஆர்கனைசர் அதை போட்டான், இந்த வாசகத்தை. சரிப்பா, விடுதலை பெற்றுச்சு, எங்கள் மக்கள் எப்படி இருப்பாங்க? இந்த ஃப்ரீ இந்தியாவில் எங்கள் மக்களுக்கு என்ன ஃப்ரீடம் இருக்கும்? அதை சொல்லு. அப்புறம் விடுதலை வேணுமா வேண்டாமாங்க நான் சொல்கிறேன். விடுதலையை பற்றியே பேச மாட்டேங்குது 2 பேரும். இவர் அம்பேத்கர் முக்கியமாக கேட்குறான், விடுதலை பற்றிய இந்தியாவில் திருப்பி அடிமையாக இருக்குன்னா எனக்கு விடுதலை எதுக்கு, அவனே இருக்கட்டுமே. பெரியாரிடம் கேட்டார்கள், யார் அந்நியன்? ஒரு கேள்வி வச்சார் அவர். என்னை தொடாதே, கிட்ட வராத என்பவன் எனக்கு அந்நியனா? ஹலோ பிரதர் என்கிறான், நான் சமைத்ததை சாப்பிடுகிறான், கை குலுக்குகிறான், அவன் எனக்கு அந்நியனா? அவர் ஐரோப்பியன்னு சொல்ல பட்லராக நம்மளால வச்சுக்கிட்டான். இவன் மாட்டுக்கறி திங்கிறவன்ட்டு போக மாட்டான், ஆங்கிலேயர்கிட்ட போக மாட்டான். ஆனால் துரன்னு பின்னால் சுற்றுறது வேற. பெரியார் கூட வேடிக்கையாக சொல்லுவார், மாட்டுக்கறி திங்கிறவனுக்கு தான் கைகிட்டு பின்னாலே சுற்றிட்டு இருக்கிற, நீ என்ன மாட்டுக்கறி எதுக்குற அப்படின்னு பெரியார் கேட்பார் கேள்வி. இந்த 2 தலைவர்களும் இந்த கேள்வியை கேட்டார். விடுதலை பெற்ற இந்தியாவில் எங்கள் நிலை என்னவாக இருக்கும்? அதை சொல்லு. இந்தியாவுக்கு விடுதலை வேண்டுமா வேண்டாமான்னு நாங்கள் சொல்கிறோம். அம்பேத்கர் இதே வார்த்தையை தான் சொல்கிறார். அதனால் விடுதலையை வரவேற்றும் அவர் சொல்லலை, எதிர்த்தும் சொல்லவில்லை. ஆனால் ஆங்கிலேயர்கள் ஆட்சி தொடர்வது நல்லது, ஜெர்மானிய ஆட்சியை விட மிக சரியாக தெரிந்திருந்தார். அது பாசிஸ்ட் ஆட்சியாக இருக்கும். இங்கே தமிழ்நாட்டில் பெரியார் அதை ஆதரித்தார். தன்னுடைய ஏடே வந்து 2ஆம் உலகப் போரில் ஆங்கிலேயருக்கு ஆதரவு தர ஏடாக வைத்துக்கொள்ளவே கொடுத்தார். அவர் 2 வருஷம் எழுதிக்கப்பா, எங்கள் பத்திரிகையில் வரலாம் எழுது, அவன் வந்துடக்கூடாதுன்னார். ஜெர்மனி வந்து விடக்கூடாது, பாசிச சிந்தனை உள்ளவர்கள்னார். ஆனால் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் மூஞ்சே 2ஆம் வட்டமேஜை மாநாடு முடிந்து ஹிட்லரையும் முசோலினியும் பார்த்து விட்டு வந்துதான் இங்கு அமைப்பு கட்டினார். பெரியாரும் அம்பேத்கரும் அதை விட ஒப்பிட்டா உன்னை விட ஆங்கிலேயம் பரவாயில்லன்னு சொன்னவங்க. அப்போ தான் நாம் அனுமதித்தோம். பல சட்டங்களை போட்டார்கள். நம்ம நாற்காலியில் உட்காரலாம்னு சட்டம் போடுறாங்க. சூத்திரர்கள் நாற்காலியில் உட்காரலான்னு ஆங்கிலேயம் 1835 சட்டம் போட்டிருக்கான். என்ன வருதுங்க நம்மளால்? சூத்திரர்கள் சொத்து வாங்கலான்னு 36 சட்டம் போடுறான். அதுக்கு முந்தைய சொத்து வாங்க முடியாது. அப்போ இதெல்லாம் ஆங்கிலேயனோட சேரில் கூட உட்காரத்துக்கு இல்லாமல் இருந்தோமா? உட்காரக்கூடாதுன்ற தடை இருந்திருக்கிறது. செகடந்தாளி முருகேசன்லேருந்து நினச்சிருங்க, அதுக்கு இது வரைக்கும் தொடர்ந்து இருக்குல்ல. எனவே தோழர்களே, இப்படிப்பட்ட உழைக்கும் மக்கள், இந்த நாட்டின் எல்லா செல்வங்களையும் உருவாக்குகிற மக்கள், அந்த மக்கள் உரிமையற்றவர்களாக
சோம்பேறியால் சுரண்டி பிழைக்கிற அந்த பாரசைட் வாழ்க்கை, நம்ம மட்டும்தான் உறிஞ்சி திங்கிறது தான் வாழ்க்கை. அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிற சமூக அமைப்பு தகர்க்கப்பட வேண்டும். உழைக்கும் மக்களுக்கான உரிமை பெற்ற உரிமை உள்ள நாடாக இருக்க வேண்டும் என்பதை தங்கள் பிறந்த இடம், வாழ்ந்த இடம், தொடர்ந்து சிந்தனைகள் எல்லாவற்றின் காரணமாக சில வேறுபாடுகள் இருந்தாலும் அதை அழுத்தமான கொள்கைகளாக கொண்ட 2 தலைவர்களுடைய நினைவையும் போற்றி அவர்களை, ஏன்னா சனாதன தர்மத்தை சொன்ன நேரம் எல்லாம் போச்சு, அவங்க சனாதன தர்மம் என்னங்கிறதுக்கு அந்த புத்தகமே கொண்டு வந்திருக்கேன். அவனும் பார்த்துருக்க மாட்டான். 2 புத்தகம் ஆங்கிலத்திலும் கொண்டு வந்திருக்கேன், தமிழ்லையும் கொண்டு வந்திருக்கேன். வாய்ப்பில்லை பேசுவதற்கு என்பது சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.